கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தின் பார்வையில் இஜ்மா கியாஸ் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு காரியத்தை இஸ்லாமிய முத்திரை குத்தப்பட வேண்டுமானால் அந்த காரியம் திருக்குர்ஆனிலே இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்பதான் அதை இஸ்லாமிய காரியம் என்று சொல்ல முடியும். அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காரியத்தை இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த காரியத்தை பற்றி இஸ்லாம் என்று நமக்கு சொல்லித் தரவில்லையோ அது இஸ்லாமாக இருக்காது. இந்த பிரச்சாரத்தை நாம் 25 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் செய்து வருகிறோம். ஆனால் இந்த பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அப்பன்பாட்டன்மார்கள் செய்ததை நியாயப்படுத்துவதற்காக மார்க்க அறிஞர்கள் பலவிதமான சதி வலைகளை பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சதி வலைகளில் ஒன்றுதான் குர்ஆன் மாத்திரம் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரம் மூல ஆதாரம் கிடையாது, மூணாவது இஜ்மா என்று ஒரு ஆதாரம் இருக்கிறது. நம்ம என்ன சொல்றோம்? ஒன்னு குர்ஆன், ரெண்டு சுன்னா. குர்ஆன் என்றால் அல்லாஹ்வுடைய வேதம், சுன்னா என்றால் நபி வழி. அப்ப குர்ஆன்ல இருக்க வேண்டும், சுன்னத்துல இருக்க வேண்டும். இந்த ரெண்டுல இல்லை என்று சொன்னால் அது மார்க்கம் கிடையாது அப்படின்னு நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். நாம் கூட இதை சுயமாக பிரச்சாரம் செய்யவில்லை. அப்படி குர்ஆனில் சொல்லப்படுகிறது, நபிகள் நாயகம் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? கத்தம் ஓதுவார்கள், பாத்தியா ஓதுவார்கள், மூலுது ஓதுவார்கள், தாயத்து போடுவார்கள், சமாதிகளை வழிபடுவார்கள், ரஜபை மேராஜ் என்றும் பராத் என்றும் புதிய புதிய விசேஷங்களை அவர்களாக உருவாக்குவார்கள். இதுக்கெல்லாம் எங்க ஆதாரம்? குர்ஆன்ல இருக்குதா என்று நம்ம கேட்போம். நபிகள் நாயகம் சொன்னார்களான்னு கேட்போம், ஆதாரம் காட்ட இயலாது. அதுக்கு சொன்ன கவசம் தான் இது. குர்ஆன்ல இல்ல, சுன்னத்துல இல்ல, இஜ்மால இருக்குது, இல்லனா கியாஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இஜ்மால இருக்கு, கியாஸ்ல இருக்குன்னா எடுத்துக்காட்டுன்னு கேட்க முடியாதுல்ல. குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னா எத்தனாவது சூரா, எத்தனாவது நம்பர்னு கேட்டுருவீங்க. ஹதீஸ்ல இருக்குன்னா அது புகாரில இருக்கா, முஸ்லிம்ல இருக்கா, இந்த நம்பர்னு கேட்டுருவீங்க. அப்ப தங்களுடைய செயலை நியாயப்படுத்துவதற்காக அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இஸ்லாத்தினுடைய ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ் மாத்திரம் இல்ல, மூணாவது ஆதாரம் இஜ்மா என்ற ஒரு ஆதாரம் இருக்கிறது, கியாஸ் ஒன்று ஆதாரம் இருக்கிறது. இப்படி சொல்லி தங்கள் செயலை நியாயப்படுத்துவார்கள். இதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, சலப சாலிஹீன்கள், அதாவது சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் போன்ற நன்மக்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள், நன்மக்கள் இதனை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தூக்கி போட்டு தாங்கள் செய்கிற செயலை நியாயப்படுத்துவார்கள். அதனால இந்த இஜ்மா கியாஸுக்கு நுழைவதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான செய்தியை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன அடிப்படையான செய்தி என்று சொன்னால், இந்த மார்க்கம், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். இதுக்கு எஜமான் அல்லாஹ் தான். நம்ம ஏற்றுக்கிற இந்த இஸ்லாம் இருக்கு பாருங்களேன், இதுக்கு உரிமையாளன் யாரு? அல்லாஹ் தான் இதுக்கு எஜமான். எந்த ஒரு மனிதரும் இந்த இஸ்லாத்திற்கு எஜமான் கிடையாது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எப்படி நம்முடைய வீடு நமக்கு சொந்தமானது என்று சொல்கிறோமோ,
நம்ம பெத்த பிள்ளை நமக்கு சொந்தம் என்று சொல்கிறோமோ, அல்லாஹ் எதுக்கு சொந்தம் கொண்டாடுறான்னு கேட்டா, இந்த மார்க்கம் எனக்கு சொந்தமானது அப்படிங்கிறான். எனக்கு சொந்தமானது என்ன அர்த்தம்? நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற ரைட் எனக்குத்தான் இருக்கிறது. என்ன செய்தால் நீங்கள் சொர்க்கத்தை அடையலாம் என்று தீர்மானிக்கிற உரிமையை உங்கள்கிட்ட தரல, நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த அதிகாரத்தை தூதர் வழியாக உங்களுக்கு சொல்லி தருவேன். ஒரு தூதரை நியமித்து நான் எதை எதெல்லாம் விரும்புறேன்னு அதை சொல்லி தருவேன். அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் நான் அப்படின்னு சொல்றான். இதுல எந்த அளவுக்கு அல்லாஹ் கடுமையை காட்டுறான் என்று சொன்னால், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை நேரடியாகவே உணர்ந்தவர்கள். நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதை நம்ம பார்க்கல, வழி வழியா சொல்வதை நம்புகிறோம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதர் இருக்கார, அவர் அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய ஆற்றலை, வல்லமையை, குதிரத்தை அவர் காண்கிறார். அல்லாஹ்வோடு உரையாடுகிறார், அல்லாஹ்வோடு பேசுகிறார். ஆதமே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். இப்படியெல்லாம் அல்லாஹ்வோடு தொடர்பு உடைய அந்த ஆதம் ஒரு தப்பு செய்த காரணத்தினால் இறைவனால் வெளியேற்றப்படுகிறார். வெளியேற்றப்படும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான்? அதான் முக்கியமான பாயிண்ட். வெளியேற்றும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க 2 பேரும் ஜோடியா இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனை வந்தா ஒரு 2 பேரும் மசூரா பண்ணி ஏதோ செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பல. தொழுவணுங்கிறீங்களா, மசூரா பண்ணுங்க, 2 பேரும் ஆலோசனை பண்ணுங்க, செஞ்சுட்டு போங்க. நோன்பு வைக்கணுங்கிறீங்களா, என்னைக்கு வைக்கிறது, எப்படி வைக்கிறது, நீங்க ஆலோசனை பண்ணி நீங்க முடிவு எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் புள்ள குட்டிகளை பெத்தெடுப்பீங்க, எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி செஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். கொடுக்கிறதா இருந்தா இந்த அதிகாரத்தை அவருக்கு தான் கொடுத்திருக்கலாம். ஏன்னா இந்த உலக மக்கள் அத்தனை பேரை விட அறிவாளி அவர் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்த அறிவுடைய ஒரு துகள் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. அவருக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, அனைத்து பொருட்களுடைய பெயர்களையும் அவருக்கு கற்றுத்தந்ததாக அல்லாஹ் சொல்றான். அந்த மரபணு பண்ற வேலை தான் இப்ப நம்ம செய்யற கூத்துலாம். அவருக்கு அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான்? எல்லா விதமான ஆற்றலையும் அறிவையும் வழங்கி எல்லா அறிவையும் சேர்த்து ஒட்டுமொத்தம் அங்கோடி திணிக்கிறான். அவற்றை மலக்குகளோட போட்டி போட வைத்து அந்த மலக்கையும் அவர் ஜெயித்து அறிவுல மிகைத்த பிறகு மலக்குகளை அவருக்கு மரியாதையும் செய்ய சொல்றான் அல்லாஹ். அவ்வளவு அறிவும் சிந்தனையும் இறைவனால் எல்லா விதமான ஞானமும் கற்றுக் கொடுக்கப்பட்டு இருந்தும் கூட அவரை அனுப்பும் போது என்ன சொன்னா? ஓய், அறிவு இருக்குதுன்னு ஏதாவது செஞ்சுட்டு வந்துறாரு. அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். எப்படி சொல்றான்? இம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து நேர்வழி வரும், உங்க இஷ்டத்துக்கும் நடக்க விட மாட்டேன், நீங்க போங்க. பின்னாடியே மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் நீங்க போயிட வேண்டியதான். மெசேஜ் எங்க இருந்து வரும்? இம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் ஒருத்தன் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி நடக்கிறானோ அவனுக்கு பயமில்லை, கவலைப்பட மாட்டார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன விளங்குது? உலகமாக அறிவாளியாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமா இருந்தால் கூட அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை அவருக்கு தர முடியாது. நான் தான் முடிவு பண்ணணும். அல்லாஹ் சொல்றான், எனக்கு என்ன பிடிக்கும் என்று நான் முடிவு செய்வனே தவிர என்னால் படைக்கப்பட்டவர்கள் எனக்கு என்ன பிடிக்கும் என்று முடிவு செய்ய முடியாது. அல்லாஹ் விட்டுருவோங்க, அல்லாஹ் விட்டுருவோம். எனக்கு என்ன பிடிக்கும் நீங்க முடிவு பண்ண இயலுமா? உங்களுக்கு என்ன பிடிக்கும் நான் முடிவு பண்ண இயலுமா? ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு என்னை கூப்பிடுவீங்க, அப்புறம் கரிச்சி பொரிச்சு என்னென்னமோ வச்சிருப்பீங்க. நான் ஒன்னையுமே தொட மாட்டேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்க புஷ்னு போயிடும். வழங்குதா? நீங்க என்னமோ அது மாதிரி ரால் பிடிச்சி வச்சிருப்பீங்க, புறா கறி எனக்கு பிடிக்காது, ரசம் இருக்குதான்னு கேட்பேன். இப்படி தலையில கைய வச்சிருக்கீங்க இந்த மாதிரி கூட்டு போய். அப்ப எனக்கு என்ன பிடிக்குது என்பதை உங்களுக்கு கண்டுபிடிக்க இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று எனக்கு கண்டுபிடிக்க முடியல. புருஷனுக்கு எது பிடிக்கும் பொண்டாட்டி கண்டுபிடிக்க முடியல. சொன்னா தான் தெரியும். பொண்டாட்டிக்கு எது பிடிக்கும் புருஷனுக்கு கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்டாட்டி என்ன செய்வா? 4 தடவை வச்சு பாப்பா, இது பிடிக்காது அது பிடிக்காது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பா. அப்ப ஒரு மனிதனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பதை அவனோடு பழகுகிறவர்களுக்கு அறிந்து கொள்வது கஷ்டமா இருக்கும் பொழுது படைச்ச இறைவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அது எப்படி நீ சொல்லுவ? உன் பிள்ளைக்கு எது பிடிக்கும் உனக்கு தெரிய மாட்டேங்குது,
உன் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கணும் உனக்கு தெரிய மாட்டேங்குது, படைச்சவனுக்கு இது பிடிக்கணும் உனக்கு தெரியுமா? இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் என்ன பண்றான், மார்க்காண்டு ஏதாவது ஒன்று செய்யறதா இருந்தீங்க நான் சொன்னா தான் செய்யணும், நான் சொல்லாத எந்த ஒன்றையும் செய்யக்கூடாது. அந்த ரைட்ஸ், அந்த உரிமையை வேற யாரிடத்தில் நான் தரமாட்டேன். இதாங்க ஃபண்டமெண்டல் ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற உலகமகா அறிவாளியாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கல. அவ்வளவு வேண்டியதில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்துருவோம். அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய படைப்புலயே ரொம்ப 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 அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் என்று நம்ம நம்புகிறோம் நபிகள் நாயகத்தை. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியரோடு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அது அந்த உள்குழப்பம்னு வைங்களேன், மனைவியரோடு ஒரு விவகாரம். அந்த விவகாரத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டா, ஒரு முடிவு எடுத்துறாங்க. என்ன முடிவு? இன்னையில இருந்து தேன் இருக்குல்ல, தேன் என்ற அந்த உணவு, அந்த தேனை நான் சாப்பிடுறத ஹராமாக்கி விட்டேன், இனிமே தொடமாட்டேன், இன்னையிலிருந்து தேன் சாப்பிடுறத நான் எனக்கு ஹராமாக்கிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் அது உங்களுக்கு கூட ஹராமாக்கல, அவர் தனக்கு தான் ஆக்கி இருக்கிறார். உலக மக்களுக்கெல்லாம் ஹராம் அறிவிக்கல, அவர் தான் சாப்பிடுவதில்லை என்று சொல்கிறார். இனிமே இந்த தேனை தொட்டு கூட வாங்க மாட்டேன், தேன் சாப்பிடுறது ஹராம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு தாமே தேன் அருந்துவதை ஹராமாக்கி கொள்கிறார்கள், விலக்கிக் கொள்கிறார்கள், தடை செய்து கொள்கிறார்கள். உடனே அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருகிறது. சூரத்து தஹ்ரீம் என்ற அந்த சூராவுக்கு பேர். அதுல முதலாவது வசனம் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. எப்படி? யா அய்யுஹன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு, நீ எப்படி ஹராமாக்குவ, நீ எப்படி தடுப்ப, மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ்வாகிய நான் உனக்கு அனுமதித்திருக்கிற ஒன்றை நீ எப்படி ஹராமாக்க முடியும்? தபுத்தகை மர்லாத் அஸ்வாஜிக்க, உன் மனைவியரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நான் உன்னை ஹலால் என்று ஆக்கியிருப்பேன், நீங்க ஹராம் ஆக்கிருவீங்களோ? இதுக்கு என்ன அர்த்தம்? யார் மூலமாக நம்ம செய்தியை அறிந்து கொள்கிறோமோ அந்த ரசூலுக்கு சொந்த அதிகாரம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஹலால் என்று சொன்னால் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். அல்லாஹ் ஹராம் என்று சொன்னால் அந்த செய்தியை வாங்கி உங்களுக்கு தர வேண்டும், அவ்வளவுதான். அல்லாஹ் ஒன்றை கடமை என்று சொன்னால் அந்த கடமை என்ற மெசேஜ் உங்கள்கிட்ட வச்சிட வேண்டும், அவ்வளவுதான். தனக்கு பிடிச்சதை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதை ஆக்குவதோ, தனக்கு பிடிக்காத எல்லாம் உங்கள் மீது ஹராமாக்குவதோ அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதுக்கு தான் அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்குனதை நீ எப்படி ஹராமாக்குவ, அப்படி செய்வியா நீ அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். இதுக்கு பிறகு நபிகள், இது கூட நபிகள் நாயகத்துக்கு இந்த தேன் விருப்பமான ஒரு உணவா இருந்துச்சு, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மனைவியோடு உள்ள கோபத்தில் இந்த முடிவு எடுத்துக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். உடும்பு இருக்குல்ல, உடும்புன்னு ஒண்ணு இருக்கு. டவுன்ல உள்ளவங்களுக்கு நிறைய தெரியாது, கிராமத்தில் உள்ளவங்க நிறைய பார்த்திருப்பாங்க, சாப்பிட்டிருப்பாங்க. உடும்பு என்று ஒரு பிராணி இருக்கிறது. இந்த உடும்பு அரபுகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு விருந்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ற விருந்துல உடும்பு கறியை கொண்டாந்து வச்சுறாங்க. அது என்ன கறி என்று தெரியாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை கொண்டு போய் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. விருந்து கொடுத்தவங்க சொல்றாங்க, இது உடும்பு கறி. ஒருவேளை நபிகள் நாயகத்துக்கு பிடிக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உடும்பு கறின்னு சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் இப்படி கையை இழுத்துறாங்க, கிட்ட கொண்டு போன கையை உடனே மடக்கி விடுகிறாங்க. பக்கத்துல ஹாலித் இப்னு வலீத் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த விருந்துல ஹாலித் இப்னு வலீதுங்கிற ஒரு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹாலித் இப்னு வலீதும் இருக்கிறார். அவர் கேட்கிறாரு, ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உடும்பு கறின்னு சொன்னவன கையை எடுத்துட்டீங்களே, மடக்கிட்டீங்களே, அது ஹராமா, சாப்பிடக்கூடாதோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹராம்லாம் கிடையாது, எனக்கு பிடிக்காது. நம்மளுக்கு எத்தனை உணவு பிடிக்காதுல்ல? சில பேருக்கு ஆட்டுக்கறி பிடிக்காது, சில பேருக்கு மாட்டுக்கறி பிடிக்காது, சில பேருக்கு கோழி பிடிக்காது,
சில பேருக்கு கத்தரிக்காய் பிடிக்காது, சில பேருக்கு கருவாடு பிடிக்காது. அந்த மாதிரி சில உணவுகள் சில பேருக்கு இயற்கையாகவே விருப்பமாக இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எனக்கு பிடிக்காது. பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார்ல ஹாலித் இப்னு வலீத், அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அதையும் சேர்த்து இழுத்து வச்சு டபுளா வெட்டிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கறியும் சேர்த்து அவர் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டார். இது எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு உடுப்பு பிடிக்காது, ஆனா ஹராமாக்க முடியாது. அவளுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, யாரும் திங்காதீங்க சொல்ல முடியுமா? அல்லாஹ் அதை ஹலாலாக்கி இருக்கிறான், விரும்பியவர்கள் சாப்பிடலாம். அல்லாஹ் ஒன்றை ஹலாலாக ஆக்கி அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்கல என்று சொன்னா அவங்க திங்காம இருந்துக்கணுமே தவிர எனக்கு பிடிக்காது உனக்கும் பிடிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு பிடிக்காத ஒன்றை நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்ற அதிகாரம் யாருக்கு இல்ல. இந்த அடிப்படை நீங்க விளங்கினா தான் இந்த இஜ்மா நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்க. நான் சம்பந்தம் இல்லாம பேசல. இந்த பேசிக் கரெக்டா எவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ அவர்கள் தான் இந்த இஜ்மா கியாஸ் பித்தலாட்டத்தில் இருந்து சலபசாலி சலபுன்னு சொல்லி ஏமாத்துறாங்களே, அந்த பிராடில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறவர்கள் யார் தப்பிக்க முடியும் என்றால், இஸ்லாத்தினுடைய பேஸ் என்ன? வஹி. அவன் தான் தீர்மானிக்கிறவன். அவனை தவிர எவருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட அதிகாரம் கிடையாது. சொன்னதை எடுத்து சொல்ற அதிகாரம் தான் இருக்கிறது. அதுக்கு தான் அந்த உடும்புக்கு சம்பவத்தை சொல்றேன். இதை விட இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இஸ்லாமிய மார்க்க பிரகாரம் ஆண்கள் மனைவியரை விவாகரத்து செய்யலாம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். மனைவி பிடிக்கல என்று சொன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிறது இஸ்லாத்துல கிடையாது. ஏன்னா சந்தோஷமா இருக்கிறது தான் மன வாழ்க்கை. சந்தோஷமா இருக்க முடியலன்னா ரத்து பண்ணிக்கலாம். இதே உரிமையை பெண்களுக்கும் இஸ்லாம் வழங்கி இருக்கிறது, பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறது. பெண்களுக்கு கணவனை பிடிக்கலன்னா அவனோட தான் இருந்த ஆவணும். குஷ்டரோகியா இருந்தாலும் ஆண்மை இல்லாட்டாலும் எங்கேயா தொலைஞ்சு போய் நாசமா போய் 10 வருஷத்துக்கு காணா போனாலும் நீ இப்படி உட்கார்ந்துகிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள் உலகத்தில் இருக்கிறது. இஸ்லாம் அதை உடைச்சு எரியுது. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மனைவிக்கு புருஷனை பிடிக்கல என்று சொன்னா எனக்கு இவன் பிடிக்கவில்லை என்று ஜமாத்துல முறையிட்டு உடனே இன்னொரு வாழ்க்கையை அவள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு அழகான உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இந்த உரிமையின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அம்மா முடிவெடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முகைசி என்று ஒரு ஆள், பரீரான்னு ஒரு அம்மா. முகைசுங்கிறவர் கணவர், பரீராங்கிறவர் மனைவி. இவங்க 2 பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணுது, எனக்கு இவரை பிடிக்கல, யார முகைசி கணவரை எனக்கு பிடிக்கல, அது ரத்து பண்ணிக்கிருச்சு. திருமண உறவை என்ன பண்ணிருச்சு, வேணான்னு சொல்லி விட்டுருச்சு. ஆனால் அவருக்கு இந்த பொண்ணை பிடிக்குது. பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கல, புருஷனுக்கு பொண்டாட்டி பிடிக்குது. ரொம்ப உயிருக்கு உயிரா அவர் நேசிக்கிறார் அந்த அம்மாவை. அந்த அம்மாவை நேசி என்ன பண்றாருன்னா ஒரே பைத்தியம் பிடிச்ச மாதிரி, என்னத்தை இழந்த மாதிரி, ஒரு மாதிரி ஆளை பார்த்தா சரியில்லை, அந்த மாதிரி ஆயிட்டாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட புகார் வருது. என்ன புகாரு? பாவமா இருக்கு அந்த ஆளு, மனைவி பிரிஞ்சு போனதுல இருந்து அவர் ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, ஒழுங்கா தூங்குறது இல்ல, இந்த மாதிரி ரொம்ப அவர் பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட புகார் தெரிவிக்கிறார்கள் அவருடைய சக நண்பர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னா அவரை கூப்பிட விடுறாங்க. யார? அந்த அம்மாவை, பரீராவை கூப்பிட விட்டு, ஏமா உன் மேல உசிரையே வச்சிருக்காரு, நீ அவரோட சேர்ந்து வாழலாமே, எதுக்கு நீ பிரிஞ்சிட்டு நீ இந்த மாதிரி அவரை கஷ்டப்படுத்துற அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அம்மா பாருங்க எவ்வளவு ஷார்ப்புன்னு பாருங்க. பொம்பளைகள்ல ரொம்ப மார்க்கத்துடைய அறிவுல நான் சொன்ன அந்த பேசிக், இஸ்லாத்தினுடைய பேசிக், அந்த பேசிக் அடிப்படை எப்படி அந்த அம்மா உள்ளத்துல இறங்கி இருக்குன்னு பாருங்க. அந்த அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்ப நீங்க சொல்லக்கூடியது சட்டமா உங்களுடைய சொந்த கருத்தா? கேள்வியை பார்க்கிற கேள்வியை கவனிக்கிறீங்களா? அதாவது மனைவியாகிய நான் கணவனை விட்டு பிரிந்து விட்டேன், பிரிந்து விட்டு கணவன் விரும்பினால் நான் சேர்ந்துதான் ஆக வேண்டும் என்பது மார்க்க சட்டம் என்று நீங்கள் சொல்கிறீர்களா, அல்லது உங்களுடைய சொந்த கருத்தை சொல்கிறீர்களா அப்படி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மார்க்க சட்டம் இல்லம்மா, சொந்த கருத்து தான், தனிப்பட்ட கருத்து தான் அப்படிங்கிறாங்க.
உடனே அந்த அம்மா சொல்லுது, அப்பன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு அவர் தேவையில்லை, என்னால வாழ முடியாது அப்படின்றாங்க. மார்க்க சட்டம்னு சொல்றது சேர்ந்துக்கிறேன். இது என்ன பாயிண்ட் கேட்டா, இப்ப நம்ம மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யும் பொழுது நம்மளே கூட ஒரு நல்லிணக்கத்துக்கு என்ன பண்ணுவோம், ஒரு அறிவுரை சொல்லுவோம். ஒருத்தர் ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிக்கிட்டாங்க, விவாகரத்து பண்ணிட்டாங்க, அனுமதி மார்க்கத்தில் இருக்கிறது. நம்ம என்ன செய்வோம், கூப்பிட்டு ஏன்பா விவாகரத்து பண்ணி சேர்ந்து வாழுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக அந்த செஞ்ச காரியம் தப்புன்னு அர்த்தம் கிடையாது. செஞ்சு பிரிஞ்சிட்டீங்க, பெரிய உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, நீங்க சேர்ந்து வாழ்ந்தா நல்லதுன்னு நான் விரும்புறேன் அப்படின்னு நினைக்க மாட்டோமா? அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அம்மா உனக்கு பிரிஞ்சிக்கிற உரிமை, கணவன் பிடிக்கலன்னா தூக்கி எறிஞ்சிட்டு வர்ற உரிமை உனக்கு இஸ்லாம் தந்திருக்கிறது. ஆனாலும் அவர் கஷ்டப்படுறாருங்கிறதுனால நான் இறக்கப்பட்டு நீ சேர்ந்து வாழ்ந்தா என்ன என்று சொந்த கருத்தை சொல்றேன் அப்படிங்கிறாங்க. உங்க சொந்த கருத்துனா நான் சேர்ந்து வாழ விரும்பலன்றாங்க. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, அம்மா உனக்கு பிரிஞ்சிக்கிற உரிமை, கணவன் பிடிக்கலன்னா தூக்கி எறிஞ்சிட்டு வர்ற உரிமை உனக்கு இஸ்லாம் தந்திருக்கிறது. ஆனாலும் அவர் கஷ்டப்படுறாருங்கிறதுனால நான் இறக்கப்பட்டு நீ சேர்ந்து வாழ்ந்தா என்ன என்று சொந்த கருத்தை சொல்றேன் அப்படிங்கிறாங்க. உங்க சொந்த கருத்துனா நான் சேர்ந்து வாழ விரும்பலன்றாங்க. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்த கருத்தாக இருந்தால் கூட சஹாபாக்கள் பின்பற்றல. ரசூலுல்லாஹ் கோபம் வரலையே, இதை கேட்டு நான் என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றேன், என்கிட்ட எதிர்கேள்வி கேட்பியா அப்படின்னு சொல்லல. சட்டம் இல்லை, உனக்கு உரிமை இருக்கிறது மார்க்கத்தில், நல்லா செஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் தடுமாறினாலும் உங்க நரக படுகொலை தான். இந்த பேசிக்க விட்டீங்க, அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் வஹீயின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்களா, இறை செய்தியின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்களா, இந்த ரெண்டு அம்சத்தை நீங்கள் கைவிட்டீர்களேயானால் துண்டு துண்டாக சிதறி போய் விடுவீர்கள். ஒவ்வொருவருடைய தொழுகை, நோன்பு எல்லாம் வித்தியாசப்பட்டு விடும், ஒரு யூனிட் நம்மிட கெட்டு போய்விடும். அதனால இந்த அளவுகோலை, வஹீயை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து வர்ற செய்தியை தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி என்பது ரெண்டு தான், ஒன்னு குர்ஆன், இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லும் செயலும் அங்கீகாரமும். இது எல்லாம் சேர்ந்து சுன்னா ஹதீஸும் வாங்க. சுன்னத்து என்றும் சொல்வார்கள், ஹதீஸ் என்றும் சொல்வார்கள். இந்த ரெண்டுக்கு மேல மூணாவது கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப வருவோம். இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, குர்ஆன்ல உள்ளதையும் எடுத்துக்கிறேன்னு, சுன்னத்துல உள்ளதையும் எடுத்துக்கிறேன்னு, இஜ்மான்னு ஒண்ணு இருக்கு. இஜ்மாண்டா என்னவா, ஏகோபித்த முடிவான். இஜ்மாண்டா என்ன அர்த்தமா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஏகமான ஒரு தீர்மானம் போட்டுக்கிட்டோம்னா ஓகே, அதுவும் மார்க்கம்ங்கறாங்க. பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? இஜ்மா, குர்ஆன் ஒரு ஆதாரம் சரி, ஹதீஸ் ஒரு ஆதாரம் சரி, ஏகமானதை நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறது. ஏகமானது இஜ்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஒருமித்த கருத்துன்னு அர்த்தம். இஜ்மா என்ற அரபு சொல்லுக்கு நேரடியான அர்த்தம் என்ன, ஒருமித்த முடிவு, ஒருமித்த கருத்து அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒருமித்த கருத்து இருக்கு பாருங்க, இஜ்மாவுல் உம்மா, உம்மத்தினுடைய இந்த சமுதாயத்தினுடைய ஏகமானதான கருத்து, அந்த கருத்துக்களையும் நாம் மார்க்கத்தின் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளலாம். மூணாவது கொண்டே வைப்பாங்க. சரிப்பா, இதுல ஒரு வேடிக்கை கவனிக்கணும். இதுலதான் ஃப்ராட் பித்தலாட்டத்தை கண்டுபிடிக்க போறீங்க. இஜ்மான்னு சொல்றாங்கல்ல, இது எதுக்கு சொல்றாங்கன்னா பாமர மக்களை ஏமாத்துறதுக்கு தான் சொல்றாங்க. மூழுது ஓதுவான், ஏன்டா ஓதுற, குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, அப்புறம் ஓதுற, நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஓதிட்டு இருக்கிறோம்ல, அதான் பாயிண்ட் விளங்குதா? குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்ட இயலாது, ஹதீஸ்ல இருந்து காட்ட இயலாது, பின்ன ஏன்டா ஓதுற? இஜ்மா நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறோம், நீ எல்லாம் சேர்ந்து முழுது மட்டுமா ஓதுன, எல்லாம் சேர்ந்து தௌரி கூட வாங்கின, வரதட்சணை கூட வாங்குற, பள்ளிவாசல வச்சுக்கிட்டு வாங்குற, அஜர்த்து துணையோட வாங்குற, முத்தவள்ளி முன்னாடி வச்சுட்டு வாங்குற, அது ரெக்கார்ட்ல எழுதுற, ஒன்னு ரெண்டா செஞ்சிட இஜ்மான்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தாங்கள் செய்கிற செயலுக்கு ஆதாரம் காட்ட முடியவில்லை என்ற உடனே இஜ்மாங்கிறது கொண்டா வைப்பாங்க. இஜ்மா நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தா மார்க்கமாயிருமா? நம்ம எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு காலத்தில் உள்ளவனு முடிவெடுத்துக் கொள்றது மார்க்கமா இருந்தா எதுக்கு தூதர் எதுக்கு வரணும்? தூதர் எதுக்கு வரணும்? ஒரு நபி எதுக்கு வரணும்ங்கிற, ஒரு வேதம் என்னத்துக்குங்கிற, அல்லாஹ் என்ன செய்யலாம், அவனவனா எல்லாம் சேர்ந்து ஏகமானதா முடிவெடுத்து போங்க பாட்டு போயிடலாமே. அப்போ ஏகமானதாக முடிவெடுக்கிறது என்பது ஒரு ஆதாரம் என்று இவர்கள் சொல்ல வருகிறார்கள். ஆனா இதுல 72 கூட்டமா பிரிஞ்சு கிடக்கிறாங்க.
இஜ்மாங்கிறது ஆதாரம்ங்கிறது மாத்திரம் தான் ஒரு கருத்தை சொல்லுவாங்களே தவிர இஜ்மான்னு டெபினேஷன் கொடுப்பான். என்ன இஜ்மா, யாருடைய இஜ்மா அப்படின்னு கேட்டா சஹாபாக்களுடைய இஜ்மாவும் பாங்க. யாருடைய இஜ்மாவா? சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஏகமானதை எடுத்திருப்பாங்களே, அது ஆதாரம்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் சொல்லுவான் சஹாபாக்கள் மட்டும் இல்ல, சஹாபாக்கள், தாபியீன்கள், அடுத்த தலைமுறை தபா தாபியீன்கள், அந்த 3 தலைமுறையும் சேர்ந்து 3 தலைமுறையில இஜ்மா பண்றாங்களே ஏகமான. சாதாரண மக்கள்கிட்ட கேட்க கூடாது. இஜ்மான்னு சொன்னா யார் மார்க்கத்தை கரைத்து குடித்திருக்கிறார்களோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூடி நம்ம எல்லாம் இப்படி செய்வோம்னு முடிவெடுத்தார்களே ஆனால் அதுக்கு பேர் இஜ்மா. இப்படி முடிவெடுத்து விட்டார்களே ஆனால் குர்ஆனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அதுக்கு கொடுக்க வேண்டும், ஹதீஸ் கொடுக்கிற முக்கியத்துவத்தை அது கொடுக்க வேண்டும். குர்ஆன்ல உள்ளது எப்படி ஒரு முஸ்லிமை கட்டுப்படுத்துமோ அந்த மாதிரி ஏகமனதான முடிவும் ஒரு முஸ்லிமை கட்டுப்படுத்தும். அது 3வது ஆதாரம் அப்படிங்கிறாங்க. இப்ப ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ்வுக்கு என்ன பிடிக்கும்னு தீர்மானிக்கிறதுக்கு அல்ல அதிகாரம் கொடுக்கணும்னா அம்புட்டு பேருக்கு அல்லாஹ் கொடுத்துருவானா? அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்காத அல்லாஹ், நபிகள் நாயகத்துக்கு கொடுக்காத அல்லாஹ் வந்து யாரு கொடுத்துட்டானா? நம்மளுக்கு கொடுத்துட்டானா அல்லாஹ். எடுத்துக்கிறங்கப்பா முடிவை, எனக்கு எது விருப்பம்ங்கிறத நீங்க எல்லாம் சேர்ந்து மசூரா பண்ணி தீர்மானிங்க. அதான அர்த்தம். இஜ்மா மார்க்க ஆதாரம்னா என்ன எப்படி சொல்லணும்னு சர்ச்சை வருதா, எல்லாரும் கூடுங்க, ஏதோ கருத்தை சொல்லுங்க, கடைசியில் என்ன பண்ணுங்க, ஒரு முடிவுக்கு வாங்க, அப்படி சொல்லிட்டு போங்க. இப்படி அல்லாஹ் விட்டுருக்கான் உங்கள. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, வெள்ளை வெளேறு என்ற மார்க்கத்தில் உங்களை விட்டு போறேன். போகும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, வெள்ளை வெளேறு என்ற மார்க்கத்தில் உங்களை நான் விட்டு செல்கிறேன். பிரகாசமான மார்க்கம், இருட்டு கிடையாது. அதுல அப்படி ஒரு தெளிவான மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு போய் இருக்கும் பொழுது, எல்லாத்தையும் முழுமைப்படுத்தி இருக்கும் பொழுது இன்னொன்றையும் கவனிக்கணும். இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்திட்டேன்னு சொல்றான்ல, குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ஹஜ்ஜத்துல் விதாவுல நபிகள் நாயகம் அரபா பெருவழியில அந்த உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வசனம் வருது. என்ன வசனம்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருளை உங்களுக்கு நிறைவுபடுத்தி விட்டேன். வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக நான் பொருந்திக் கொண்டேன். இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? இஸ்லாத்துல இனி ஒன்னு சேர்க்கிறதுக்கு வேலை இல்லை, முழுமையாக்கியாச்சு, எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒன்றும் சொல்லப்படாமல் விட்டு வைக்கல அல்லாஹ். நீங்கள் என்னவெல்லாம் செய்ய முழுமையாக அர்த்தம். மனுஷன் முழுமைப்படுத்துறத கூட தப்பு செஞ்சிருவான். நம்மளே என்ன பண்ணுவோம்? முக்காவாசியை வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஃபுல்லா வச்சுட்டேன்றுவோம். வேலை செய்யறவன்ட்ட அட நரைச்சிட்டியாடா? நரைச்சிட்டாங்க, எல்லாம் முக்காவாசி ஊத்தி வச்சுப்பான். மனுஷன் வந்து முழுசுன்னு சொல்லிவிட்டு முக்கால முழுசுமா, பாதிய முழுசுமா. இது மனுஷன் செய்யற தப்பு. வீட்டு வேலையை முடிஞ்சிருக்காது, இன்னும் முக்காவாசி வேலை பாக்கி இருக்கு, எல்லாம் பினிஷுமா. இதெல்லாம் மனுஷன் வேண்டாம் அப்படி சொல்லிடுவான். படைச்ச ரப்பு அப்படி சொல்லுவானா? படைச்ச இறைவன் அப்படி சொல்லுவானா? அவன் முழுமையாக்கிட்டேன்னு சொன்னானால் அதுல ஒரு குண்டூசியை வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். அதான அர்த்தம். அல்லாஹ் வந்து இந்த தீனை முழுமையாக்கிட்டேன்னு என்ன அர்த்தம்? அதுல ஒரு குண்டூசியை கொண்டை போடுவதற்கு, ஒரு கடுகு கொண்டை திணிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அப்படி முழுமையாக ஆன பிறகு நீங்கள் எல்லாம் கூடி தீர்மானிச்சுக்கிறீங்க என்று எப்படி மார்க்க அனுமதிக்கும்? அந்த அதிகாரம் உங்களுக்கு எப்படி வரும்? இந்த ஒரு அடிப்படை வழங்காமல் இஜ்மாங்கிறாங்க. இதை விட இந்த பித்தலாட்டத்துக்கு இப்ப வர்றேன், இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இஜ்மான்னு சொல்றீங்களப்பா, நபிகள் நாயகத்துக்கு பிறகுல இருந்து இந்த நூற்றாண்டு இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த காலகட்டத்திலாவது எல்லா முஸ்லிமும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவை சொல்லு பார்ப்போம். இஜ்மான எடுத்திருக்கணும்ல. இஜ்மான நீ என்ன பண்ற? எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் அது மார்க்கம்ங்கிற. சஹாபாக்கள் எல்லாம் கூடி இந்த முடிவை எடுத்தாங்கன்னு ஒண்ணு காட்டு பார்ப்போம், ஒண்ணு காட்டு பார்ப்போம். அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, நடக்கவே செய்யாது, நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா 72 கூட்டமாகத்தான் பிரிஞ்சு கிடக்கும், ஒரு கூட்டம் தான் சத்தியத்தில் இருக்கும். இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறை. இதுல எந்த காலகட்டத்திலையும் அது சஹாபாக்களின் காலமாக இருந்தாலும்
தாபியீன்கள் காலமாக இருந்தாலும் தபோ தாபியீன்கள் காலமாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு இதுன்னு ஒரு பட்டியல் தான் கேளுங்க போய். இந்த இஜ்மாங்கிற ஒன்றை போய் கேளுங்க. சஹாபாக்கள் இஜ்மான்னு சொன்னானேயானால் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்தாங்கல்ல முடிவு. ஒரு 4 சொல்லுங்க உதாரணத்துக்கு கேளுங்க. சொல்ல முடியாது. 4 எதுக்கு 1 சொல்ல முடியாது. 5 வேளை தொழுகை இஜ்மான்னு சொல்லுவாங்க கேட்டா. 5 வேளை தொழுகை ஹதீஸ்ல இருக்குது மறையான இஜ்மாக்கு வேலை. இஜ்மா எப்படி வந்திருக்குன்னு குர்ஆன்ல இல்லாத ஒரு விஷயத்தில் ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்தில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முடிவு எடுத்திருக்கணும். அப்படி ஒண்ணு காட்ட இயலுமா? ஒன்னும் நடக்கலங்க. சஹாபாக்கள் காலத்திலையும் ஒரு விஷயத்துக்கு இஜ்மா ஏற்படவில்லை. தாபியீன்கள் காலத்திலும் எந்த ஒரு மசாயிலும் இஜ்மா ஏற்படவில்லை. தபா தாபியீன்கள் காலத்திலும் இஜ்மா என்று ஒன்று ஏற்படவே இல்லை. எந்தக்கு நீ அவ்வளவு வேண்டியதில்லை. நீ உன் சுன்னத் ஜமாத்தை பூரா கூட்டு. இந்த இஜ்மான்னு சொல்ற அம்புட்டு கிறுக்கனையும் கூப்பிடு. பல கிறுக்கு பிடிச்சி அலையிறாங்க இஜ்மான்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் இஜ்மா இஜ்மாங்கிறான எல்லாத்தையும் கூடுவா. கூடி ஒரு முடிவு இஜ்மா எடு பார்ப்போம். நீ கூடி இப்ப எடுத்துக்காட்டு. அதெல்லாம் விட்டுருவோம். நடந்ததை விட்டுருவோம்ப்பா. உலக முஸ்லிம் எல்லாம் கூப்பிட வேணாம். தமிழ்நாட்டு அளவுல உள்ள இந்த இஜ்மாவை நம்பக்கூடியவனை எல்லாம் கூப்பிட்டு ஒரு முடிவு எடுத்துரு. என்னைக்கு பிறையை எப்படி தீர்மானிக்கணும் முடிவு எடுத்து சொல்லு பார்ப்போம். இஜ்மாவில் வெட்டிக்கிட்டு செத்துருவாங்க. நடக்குமா? பிற பாக்குறது ஒரு குழப்பமா இருக்குது. நம்ம இஜ்மா சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம்னு சொன்னா எவங்க கருத்து இஜ்மாவுக்கு வரப்பீங்க? என் கருத்துல இஜ்மாவுக்கு வருவீங்களா? உன் கருத்துல இஜ்மாவுக்கு வர்றதா? எவன் கருத்துல வர்றதுங்கிற நடக்குமா அது? அப்ப இஜ்மா என்று சொல்லக்கூடியது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு ஒரு கருத்துக்கு வருவார்கள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கு பாருங்க. அதுவே பித்தலாட்டம், ஃப்ராடு. அது மாதிரி ஒரு நம்பிக்கை உலகத்தில் எந்த காலத்திலையும் அது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கவே 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 நடக்காது. சாத்தியமே இல்லை. அப்ப என்னத்துக்கு இல்லாத ஒன்னு ஆதாரமாக காட்டுற? இஜ்மான்னு ஒன்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் என்ன கேட்டா சொல்லுவாங்கன்னு கேட்டா எல்லாரும் சேர்ந்து அபூபக்கர் தலைவரை தேர்ந்தெடுத்தாங்களா அதான் இஜ்மா. அது என்னப்பா இஜ்மா? அந்த காலத்தில் ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து மார்க்கமா? அது இன்னைக்கு கூட நம்ம தேர்ந்தெடுக்கலாம். மன்மோகன் சிங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இது இஜ்மான்னு பேரா? இதுக்கு பேரு வணக்கத்துல சொல்லி. எதுல சொல்லணும்? இபாதத்துல, தீனுல, எப்படி தொழுகிறது என்பதில், எப்படி நோன்பு வைப்பதில், எப்படி ஹலால் என்பதில், எது ஹராம் என்பதில் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியுமா? குர்ஆன்ல உள்ளதை வச்சுக்கிட்டு முடிவு எடுக்கலாம். 5 வேளை தொழுகை மாதிரி தொழுகைக்கு பாங்கு சொல்லணும்ங்கிறோம். எல்லாம் பாங்கு சொல்லணும்ங்கிறோம். இதுக்கு பேர் இஜ்மா? இதுதான் குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. இது குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்தில் எல்லாரும் சேர்ந்து இஜ்மா பண்ணினார்கள் என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அது கிடையாது. நீங்க பெரிய பெரிய ஆர்குமெண்ட்லாம் அவங்கள்ட்ட பண்ணாதீங்க. இஜ்மான்னு சொல்லக்கூடிய ஆள்கிட்ட இந்த ஒரு கேள்வி தான் நீங்க கேட்கணும். என்ன கேள்வி? அப்படி இஜ்மா செய்த மசாயில் காட்டுங்க. எந்த காலத்துல எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்திருப்பாங்கல்ல, அப்படி ஒரு மசாயிலை காட்டுங்கள் என்று சொன்னால் இஜ்மா ஃப்ராட் என்பது தன்னை திருத்துன்னு முழிப்பான். எதுலடா இஜ்மா பண்ணாங்கன்னு கேட்டு பாருங்க. அது அதுன்னு சொல்ல தெரியுமே தவிர இதுன்னு ஒரு 25 மசாயிலை எடுத்து விட முடியுமானா முடியாது. அப்ப ஒரு காலத்திலையும் நடக்க முடியாத ஒரு விஷயத்தை ஆதாரமா சொல்வது எதுக்குன்னு கேட்டா நீங்கள் கேட்கிற கேள்வியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தான். என்ன கேள்வி? ஆதாரம் எங்கன்னு கேட்கிறீங்க. குர்ஆன்ல காட்ட சொன்னா காட்ட தெரியல, இல்ல ஹதீஸ்ல காட்ட முடியல. இதுதான் மேட்ரு. இஜ்மா விளங்கிட்டீங்களா? அடுத்து வந்து இஜ்மான்னு ஒண்ணு கிடையாது, அது ஒரு மாயை. அடுத்தது என்ன? கியாசுமாங்க. குர்ஆன் ஒரு ஆதாரமா, ஹதீஸ் ஒரு ஆதாரமா, இஜ்மாங்கிற ஒரு ஆதாரமா, கியாஸ்னு ஒரு ஆதாரம். 4 இருக்கலாம். இதுல ஒரு வேடிக்கை வேதனையான மேட்டர் என்ன தெரியுமா? நாங்களும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்று வேஷம் போட்டிருக்கக்கூடிய சில பேரும் அந்த போர்வையை போர்த்திக் கொண்டு இந்த சிந்தா நச்சுக்கரத்தை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜாகிர் நாயக்கு உள்பட விதிவிலக்கு இல்லை. அவங்க கூட இஜ்மா கியாஸ்னு ஒன்னு சொல்லுறாங்க. என்னையா இஜ்மா ஒன்னு காட்டியா உதாரணம் முழிக்கிறாங்க. இல்ல அப்படி ஒண்ணு. கியாஸ் என்ன தெரியுமா? கியாஸ் ஒன்னு இருக்கிறது அப்படிமாங்க. கியாஸ்ங்கிற வார்த்தை வந்து அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை வைத்து இன்னொன்றை விளங்குதல் அர்த்தம். கியாஸுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ஒரு சட்டத்தில் இருந்து இன்னொரு சட்டத்தை விளங்குதல், அல்லது அதை விட வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் மூடலாக சொல்லப்பட்டதை தெளிவாக விளங்குதல் அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த கியாஸ் ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க.
கியாஸ்ங்கிறது அது ஒரு மூல ஆதாரம் கிடையாது. நேரடியா சொல்லப்பட்டது ஒண்ணு இருக்கும் ஒரு வசனத்துல, அதுல உள்ளடக்கமா சொல்லப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். அது குர்ஆன்ல உள்ளது. அது மூணாவது ஆதாரமாகவோ அத நாலாவது ஆதாரமாக பிரிக்க தேவையில்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க, குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் பிரிச்சிருவாங்க. உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக கியாஸுக்கு மாத்திரம் ஒரு 7-8 உதாரணங்களை நான் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த கியாஸ்ங்கிறாங்களே, அதுக்கு சில உதாரணங்களை நான் சொல்றேன், உங்களுக்கே விளங்கிடும். ஓ, இதான் கியாஸா அப்படின்னு விளங்கிடுவீங்க. இப்ப உதாரணமா நம்ம வாழக்கூடிய காலத்துல குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு பண்றான். இது நபிகள் நாயகம் காலத்துல கிடையாது. இந்த மெத்தேடு, இந்த நவீன தொழில்நுட்பம் எல்லாம் அந்த காலத்துல இருந்தது இல்ல. இவன் என்ன பண்றான், ஆண்களுடைய அந்த உயிரணு உற்பத்தி ஆகக்கூடிய வாசலை அடைக்கிறான். அல்லது பெண்ணுடைய அந்த கருப்பைக்குள்ள கொண்டு போய் ஏதாவது பித்தளையில காப்பர் செம்புல கொண்டு போய் ஒரு டீ மாதிரி செம்புல செஞ்சு உள்ள கொண்டு போய் சொல்லி வருவாங்க. காப்பர் டீன்னு பேரு. அந்த காப்பர்ல டீ போட்டு பண்றதுனால ஒரு பொருள் உள்ளக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா கரு ஏத்துக்கிறாரு. கற்பு அறைக்குள்ள வேற ஒரு பொருளை வச்சிட்டோம்னா அந்த உயிரணுவை ஏற்றுக்கொள்ளாது. அதனால கருத்தரிக்காம இருக்கும் அப்படின்னு ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க. அல்லது சில மெடிசன்கள், சில மாத்திரைகள் மூலமாக அந்த சினை முட்டைகள் உருவாகாமல் என்ன செய்யறாங்க, தடுக்கக்கூடிய வேலைகளை என்னமோ செய்யறாங்க. இது போக டெம்பரவரியாக அந்த குழந்தை உண்டாகாமல் இருப்பதற்காக வேண்டி காண்டம் போன்ற, ஆணுரை போன்ற பொருள்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் காலத்துல ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்னா, குன்னா நாசிலு ஒல் குர்ஆனு யன்சிலு. நாங்கள் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய நேரத்தில் மனைவி குழந்தை தரித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி, மனைவிக்கு குழந்தை தரித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த விந்து வெளிப்படக்கூடிய நேரத்தில் நாங்கள் அதை வெளியே விட்டுருவோம், கருவறைக்குள்ள போகாம செஞ்சிருவோம். இது ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்துச்சு. அவங்களுக்கு இந்த தகவல் தெரிய வந்துச்சு, அவங்க அதை கண்டுக்கல, தடுக்கல அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. குன்னா, இதுக்கு பேர் அஸ்ல்னு சொல்லுவாங்க அரபில. குன்னா நாசிலு, நாங்கள் அஸ்ல் பண்ணி கொண்டிருந்தோம். ஒரு குர்ஆன் யன்சிலு, குர்ஆன் இறங்கி கொண்டிருந்த காலத்திலேயே, நபிகள் நாயகம் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே அதை செய்து கொண்டிருந்தோம். ஃபலம் என்ஹனா, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கலைங்கிறாங்க. இதுல என்ன விளங்குது, அந்த இல்லறத்தில் ஈடுபட்டு விந்து வெளிப்படக்கூடிய நேரத்தில் அது கருவறைக்கு செல்லாமல் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள், அந்த காரியத்தை தடுத்திருக்கிறார்கள். அதை மார்க்கம் தடுக்கல. இப்ப நம்ம என்ன செய்யலாம், அதை வைத்துக் கொண்டு காண்டம் போடலாம் சட்டம் எடுக்கலாம். காண்டம் போடலாம் என்று நேரடியா இல்ல வார்த்தகம். அந்த செயல்ல என்ன ரிசல்ட் ஏற்படுமோ அதே ரிசல்ட் தான் இதுவும். அதாவது அந்த விந்து கருவறைக்கு போறது தடுக்கிறது, அவ்வளவுதான் விஷயம். தடுத்து இருக்கிறார்கள். இப்ப காண்டம் என்பதும் தடுக்கிற வேலையை செய்யுது. இதான் கியாஸ். விளங்குதா உங்களுக்கு? ஒரு சட்டத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு சட்டத்தை விளங்கிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அஸ்ல்னு ஒன்னு இருந்தது. இந்த காலத்துல இப்படி ஒரு மெத்தட் வந்திருக்கிறது. அந்த மெத்தடை வச்சு இந்த மெத்தட் ஓகே, இதான் கியாஸ்ங்கறாங்க. இது ஹதீஸ்ல உள்ளதனை புதுசா சொல்றேங்கற. அந்த ஹதீஸுக்குள்ள அந்த கருத்து இருக்குன்னு தானே பார்த்தோம். அந்த ஹதீஸுக்குள்ளேயே இந்த கருத்து அடங்கி இருக்கிறது. அது ஹதீஸுடைய நேரடியான அர்த்தம் ஒண்ணு, அதிலிருந்து விளங்குவது ஒண்ணு. ரெண்டுமே ஹதீஸுடைய அர்த்தம் தான். இதுக்கு பேர் கியாஸ்ங்க. இன்னொன்னு கூட உதாரணத்துக்கு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி, அவருடைய பெயர் அர்ஃபஜான் அவருடைய பெயர். போர்க்களத்தில் யுத்தம் பண்ணும் பொழுது மூக்கு அறுத்துட்டாங்க. போர்க்களத்தில் மூக்கு மொத்தமா அறுத்துட்டாங்க. மூக்கு இல்ல. மூக்கு இல்லைன்னா அது கற்பனை பண்ணி பார்த்தா பார்க்கவே இயலாது. இந்த மூக்கு மாத்திரம் அல்லாஹ் இல்லாம படைச்சுனா 2 ஓட்டை மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, அவ்வளவு நினைச்சு ஓடி போயிருவீங்க. அப்படி பயங்கரமா இருக்கு. ஒரு மனிதனுக்கு மூக்கு என்பது ஒரு பெரிய ஒரு சீனத், பெரிய ஒரு கவர்ச்சி அதெல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்ப அந்த மூக்கு அவருக்கு போன உடனே என்ன பண்றாருன்னா, வெள்ளி இருக்குல்ல, வெள்ளிங்கிற உலோகம், அந்த வெள்ளியினால மூக்கு மாதிரி செஞ்சு அதை பொருத்திக்கிட்டாரு. அவர் அந்த காலத்து மெத்தட்ல நினைச்சிட்டாரு, ஏதோ போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு வச்சிருப்பாரு. பார்த்தா வெள்ளியில மூக்குக்கு மேல என்ன இருக்கு, வெள்ளியினால் செய்யப்பட்ட மூக்க போட்டுக்கிட்டார். போட்டு கொஞ்ச நாள் போட்டுட்டே இருக்கிறார். போட்டா என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த வெள்ளியில அந்த மூக்குல சளிலாம் இருக்கிற இடம் தானே, அந்த சளி பட்டு 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 களிம்பாயி ஒரு மாதிரியான வாடை வர ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துல யாரும் நிக்க முடியல. வெள்ளியில மூக்கு செஞ்சு வச்ச உடனே அவர் கிட்ட யாரும் போக முடியல. அவருக்கு அவர் வாட பிடிக்கல. அந்த மாதிரி அந்த மெட்டல் என்ன செய்யுது, அந்த ஒரு துர்வாடையை கிளப்புகிறது.
உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவர் என்ன பண்றாரு, முறையிடுறார். இந்த மாதிரி ஒரே இதா இருக்குது, அப்ப தங்கத்துல செஞ்சு போட்டுக்கப்பான்ட்டாங்க. தங்கத்துல அப்படி வந்து ஆவாது, கழிவு பிடிக்காது, தங்கத்துல துர்வாடை வராது. அப்ப தங்கத்துல மூக்கு செஞ்சு போட்டுக்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்க. இது நேரடியா வழங்கக்கூடிய சட்டம் இது. இதுல இருந்து இப்ப பல்ல உடைச்சு விட்டாங்க எனக்கு. இப்ப நான் என்ன பண்ணலாம்னா தங்கத்துல பல்லு செஞ்சு வச்சுக்கலாம்னு நான் சட்டம் சொல்லலாம் உங்கள்கிட்ட. தங்கத்துல பல்லு வைக்க ஹதீஸ் இருக்கான்னு கேட்டா அப்படி எனக்கு காட்ட இயலாது. தங்கத்துல பல்லு வைக்கலான்னு குர்ஆன்ல இருக்கான்னு கேட்டா எனக்கு காட்ட இயலாது. ஆனா என்ன காட்ட இயல, மூக்குக்கு சொன்னாங்கல்ல, மூக்குல வெள்ளியில வைக்கும்போது துர்வாடை வருது, அதையே நீ வெள்ளியில பல்லு கட்டணும்னா அதான் ஏற்படும். தங்கத்துல இந்த பல்ல செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த துர்வாடை வராது, தங்கத்துல பல்லு கட்டிக்கலாம். தங்கம் அணிகிறது கூடாது, அதே நேரத்தில் வந்து அணியக்கூடாது என்று இருந்தும் கூட ஒரு ஆண்மகனா இருந்தும் கூட அவருக்கு தங்கத்தினால் மூக்கு செய்து வைத்துக் கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள் என்றால் அந்த அனுமதி அதற்கு மாத்திரம் உள்ளது அல்ல, அது போன்ற அனைத்துக்கும் உரியது. அதுக்கு மாத்திரம் உள்ளதா எடுத்துக்கொள்ள கூடாது, அது மாதிரியான அம்சங்கள் இருக்கணும். அதே மாதிரி மூக்குல எப்படி சளி உள்ள இடமோ அதே மாதிரி வாயும் சளி உள்ள இடம், அது விரலுக்கு பொருந்தாது. விரல்ல தங்க விரல் செஞ்சு மாட்ட தேவையில்லை. ஏன்னு கேட்டா இது சளிகிளி உற்பத்தி ஆகாது, இதுல துர்வாடை வர்றதுக்கு வழி இல்லை. ஆனா வாயிலை மூக்கு சேம் ஒரே மாதிரியான அம்சம் தான் இருக்கிறது. உமிழ்ங்கிறது ஒரு சளி தானே, நம்மளே ராத்திரி படுத்து எந்திரிச்சா நம்ம வாடையை நமக்கு சகிச்சுக்கிற முடியுதா? சகிச்சுக்கிற முடியறது இல்ல, நல்ல பல்லு துலக்க வேண்டி இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபிக்கு தங்கத்தால் மூக்கு பொருத்திக் கொள்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணத்தை சொல்லி அனுமதித்தார்களோ அதே காரணம் எதுக்கு இருக்கிறது? தங்க பல்லுக்கும் இருக்கா இல்லையா? இதான் கியாஸ்ங்கிறது. அதுல இருந்து இதை விளங்கிக்கிறோம். ஒன்றுல இருந்து இன்னொன்றை விளங்குற பாருங்க. ஆனா விளங்குறது பொருத்தமா இருக்கணும். நீங்க பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாததுல உதாரணமா தங்கத்துல நான் சட்டையை போட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. தங்கத்துல மூக்கு வச்சாங்கல்ல, நான் தங்கத்துல சட்டை போட்டுக்கிறேன். அட சட்டைக்கு மூக்குக்கு ரெண்டு ஒண்ணா? எதுக்கு தங்க மூக்கு அனுமதிச்சாங்க? அது சளி உற்பத்தி ஆகும், துர்வாடை வரும், அதுக்கு அனுமதிச்சாங்க. நீ அதை வச்சுக்கிட்டு எப்படிப்பா தங்க சட்டை எப்படி போடுவ? ஒன்றுல இருந்து இன்னொன்றை விளங்குற பாருங்க. ஆனா விளங்குறது பொருத்தமா இருக்கணும். நீங்க பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாததுல உதாரணமா தங்கத்துல நான் சட்டையை போட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. தங்கத்துல மூக்கு வச்சாங்கல்ல, நான் தங்கத்துல சட்டை போட்டுக்கிறேன். அட சட்டைக்கு மூக்குக்கு ரெண்டு ஒண்ணா? எதுக்கு தங்க மூக்கு அனுமதிச்சாங்க? அது சளி உற்பத்தி ஆகும், துர்வாடை வரும், அதுக்கு அனுமதிச்சாங்க. நீ அதை வச்சுக்கிட்டு எப்படிப்பா தங்க சட்டை எப்படி போடுவ? சட்டை போடாட்டி தங்கத்துல துணியில போட்டா அதனால என்ன கெடுதி வந்துடும், தங்கத்துல செஞ்சு போட்டா என்ன அதனால அதை மாற்றி அமைக்கும் விளங்கணுமா இல்லையா? பொருத்தமா இருக்கணும். இதே மாதிரி இதை வந்து சட்டங்களா தத்துவமா சொல்வதை விட உதாரணங்களால் சொன்னா உங்களுக்கு தெளிவா விளங்கும் இந்த கியாஸ்ங்கிறது. அப்ப இதுல என்ன பிரச்சனை கேட்டா, தங்கப்பல் வைக்கலாம், பல்லு உடைந்தவர்கள் வந்து மாற்று பல்லாக தங்கத்திலிருந்தே ஒரு பல்லு செய்து வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் ஹதீஸில் நேரடியாக இல்லை, மறைமுகமாக இருக்கிறது. அது மூணாவது ஆதாரம் என்று சொல்ல தேவையில்லை, அதுவும் ஹதீஸ் தான். தங்கத்தில் பல்லு வைக்கலாம் என்பது இதுதான் ஹதீஸ். ஹதீஸ்ல நேரடி அர்த்தம் ஒண்ணு, அதிலிருந்து சிந்தித்து விளங்குகிற கருத்து ஒண்ணு, ரெண்டுமே அந்த ஹதீஸ் தான் அடிப்படை. இப்படி கேட்கிறேன், இந்த மூக்குடைய ஹதீஸ் இல்லாவிட்டால் நீங்க பல்லுக்கு தீர்ப்பு சொல்லி இருக்க முடியுமா? அப்ப அடிப்படை எது? இந்த தீர்ப்பு எதை வச்சு நீங்க வந்தீங்க? அந்த தங்க மூக்கு என்ற ஒரு ஹதீஸ் மாத்திரம் கிடைத்திருக்காவிட்டால் தங்க அணியக்கூடாது, அதனால தங்க பல்லு வைக்க கூடாது நம்ம தீர்ப்பளிச்சிருப்போம். ஒரு அடிப்படையாக அது திகழ்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு நோய் இருந்தது. என்ன நோய் என்று சொன்னால், இந்த மாதவிடாய் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து நின்றும். 3 நாள் 5 நாள் 7 நாள் 10 நாள் ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்புக்கு தகுந்தவாறு மாதவிடாய் ஏற்பட்டு நின்றுவிடும். ஒரு பெண்மணிக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, 30 நாளும் அந்த இரத்த போக்கு போய்கிட்டே இருக்கிறது. எது மாதவிடாய் எது நோய் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. மாதவிடாய்னா அந்த நேரத்தை தொழுவக்கூடாது, மாதவிடாய் நின்ற உடனே தொழுவணும், இப்படி எல்லாம் சட்டங்கள் இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் இரத்த போக்கு இருந்தா அப்ப மாதவிடாய் இதை தொழுவே கூடாது. அப்ப எப்படி இதை எப்படி டிசைட் பண்றது எப்படி அப்படின்னு ஒரு பிரச்சனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணிக்கு ஏற்படுகிறது. நபிகள் நாயகத்திட்ட வந்து கேட்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த நோய் வருவதற்கு முன்னால் உனக்கு எத்தனை நாள் மாதவிடாய் வந்துச்சோ அந்த நாளை கணக்கு பண்ணி இதுல வந்து நீனா தீர்மானிச்சுக்க.
உதாரணமா ஒரு 7 நாள் மாதவிடாய் வந்துச்சா, இப்பதான் ரத்தப்போக்கு உனக்கு வந்துருச்சா, ஒவ்வொரு மாசத்திலையும் ஏதாச்சும் ஒரு நிர்ணயித்த ஒரு 7 நாள மாதவிடாய்னு முடிவு பண்ணிக்கிட்டு போ. மீதி உள்ள 23 நாள்லையும் அது ரத்தம் போய்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, அது நோயின்னு நினைத்து கொண்டு நீ தொழுதுக்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது சேர்த்து சொல்றாங்க, ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்து கொள். இப்ப லொஹருக்கு தொழுதுட்டாங்க, ஒழு செஞ்சுட்டு அசர் வரப்போகுது, ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது, அசருக்கு ஒரு தடவை ஒழு செஞ்சுக்கணும். நமக்கு அப்படி இல்லை, மத்தவங்க அந்த நோய் இல்லாதவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒழு நீங்கவில்லை என்றால் ஒரு நாள் முழுசும் கூட ஒழு செய்யாம இருக்கலாம். லொஹருக்கு ஒழு செய்யறோம், நம்மகிட்ட இருந்து சிறுநீர் கழியல, மலம் கழியல, காற்று பிரியல, மறுபடியும் அப்படியே அசர் தொழுதுக்கலாம். மறுபடியும் கை கால் முகத்தை கழுவி ஒழு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி மகரிப தொழுவலாம், இஷா தொழுவலாம், ஏதாச்சும் ஏற்பட்டால் தான் அந்த தொழுகையை ஒழு செய்யறத நம்ம செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். இப்ப இந்த பெண்மணிக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வந்துகிட்டே இருக்குல்ல, ஒரு தொழுகைக்கு ஒரு தடவை ஒழு லொஹருக்கு செஞ்சிரு, அசர் வந்துருச்சுன்னு சொன்னா அது ஒண்ணு வெளிப்படாட்டாலும் உனக்கு ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அதனால அதுக்கு ஒரு ஒழு செஞ்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. ஒழு செய்யறதா தூய்மைப்படுத்திக் கொள்வது. முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இருப்பாங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அது எதுவும் புரியாம போயிடக்கூடாதுல, தூய்மைப்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். இப்ப நம்ம இது நேரடியாக உள்ள சட்டம். இந்த மாதிரி ஒரு பெண்மணி இப்ப இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இதுதான் சட்டம் இல்லையா? அதே நேரத்தில் இதுல இருந்து வேற ஒரு சட்டத்தை நமக்கு விளங்க முடியும். எப்படி விளங்க முடியும்? ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஆணோ பெண்ணோ எப்ப பார்த்தாலும் சிறுநீர் கசிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. சுகர் இன்சுலின் சரியா சுரக்கல என்று சொன்னா, சுகர் ரொம்ப முத்தி போச்சு சொன்னா, உடம்பு இந்த கண்ட்ரோல் பண்றதை இழந்துரும். சிறுநீரகம் சரியா செயல்படலன்னு சொன்னா அந்த சிறுநீரை பிடிச்சு கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் இல்லையா? அந்த கண்ட்ரோல் நீங்கிரும், முகத்தை கழுவுனோட போயிடும், மறுபடியும் முகத்தை கையணும் மறுபடியும் போயிடும். இவன் தொழுகிறதா என்ன, இவன் இப்படி ஒரு இருக்கான், இவன் கடமையா இல்ல தொழுக, இவன் என்ன பண்றது? இப்படி யாருக்காவது காற்று பிரிகிற வியாதி இருக்குதான்னு நம்ம தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி நடக்கல. நபிகள் நாயகம் காலத்துல எந்த ஒரு ஆணோ எந்த ஒரு பெண்ணோ எனக்கு காத்து போய்கிட்டே இருக்குது என்று கம்ப்ளைண்ட் பண்ணல, எனக்கு சிறுநீர் போய்கிட்டே இருக்குது என்று யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்ப நம்ம இவனுக்கு என்ன சட்டம் சொல்றது? இப்ப இவனுக்கு ஒரு வழி காட்டணும், இவனுக்கோ இவனுக்கோ என்ன செய்யணும்? இப்ப வழி காட்டணும். நம்ம அந்த ஹதீஸ் தான் இப்ப எடுப்போம். என்ன எடுப்போம்? ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு, அதுவும் அசுத்தம் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறது, அதுவும் ஆடையில படும்போது அதுவும் நகிசதா ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருந்து கூட ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, தொழுவ அனுமதிச்சாங்க. அதனால சிறுநீர் என்பது கண்ட்ரோல்ல இருக்குது பாருங்க, அவனுக்கு ஒரு சட்டம், கண்ட்ரோல் பண்ண முடியாதவனுக்கு ஒரு சட்டம். கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னா சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தப்படுத்தி தொழுவு அப்படின்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் பண்ண முடியல என்று சொன்னா அது பார்க்க ஒரு ஓடிக்கிட்டு கிடக்கு, நீ பாட்டு தொழுதுட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே கிடக்கு, நீ ஒரு பக்கம் தொழுதுகிட்டே இருப்பா. அது வெளிப்படுறதுனாலையும் ஒன்றை தொழுகை பாதிக்காது, உன்னுடைய ஆடைகள் அது படுவதனாலையும் உன்னுடைய தொழுகை பாதிக்காது. அப்படின்னு ஒரு சட்டத்தை இதுல இருந்து எடுக்க முடியுமா? முடியாதா? எடுக்கலாம். நீங்களே சிந்திச்சு ஆமா கரெக்டா இருக்க, ரெண்டு மேட்ச் ஆகுது. ஆனா ரசூலுல்லாஹ் சிறுநீருக்கு இதை சொல்லல, காத்து பிரிகிறதுக்கு இதை சொல்லல, ரத்தப்போக்குக்கு தான் சொன்னார்கள். ரத்தப்போக்குக்கு சொன்ன அந்த சட்டம் இதுக்கு பொருந்துமா பொருந்தாதா? நல்லா பொருந்தும். காத்து போய்கிட்டே இருக்கிறார் ஒரு ஆளு, போனா போயிட்டு போய் தொழுதுட்டே, அதனால என்ன இருக்கு? உன் கண்ட்ரோல்ல உள்ளவனுக்கு சட்டம் போட்டா கண்ட்ரோல் இல்லாதவனுக்கு அதே சட்டத்தை போட முடியுமா? அல்லாஹ் சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அப்படின்னு இருக்கிறது. அப்ப இதை விளங்கிக்கிறோம். அப்ப இதுல என்ன சொல்றோம்? இந்த காற்று பிரிஞ்சுக்கிட்டே ஒருத்தருக்கு இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்யணும். வரும் லோகருக்கு ஒழு செஞ்சிடணும், தொழுதுகிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும், அதை பத்தி கவலை இல்ல. அசர் வந்துருச்சுன்னு சொன்னா மறுபடியும் இருக்கா ஒழு செஞ்சுக்கணும், மகரிபு வந்தால் மறுபடியும் ஒழு செஞ்சுக்கணும், போறதை பத்தி கவலை இல்ல. இந்த சட்டம் இதான் கேஸ் விளங்க, கேஸ் விளங்குதா? கேஸ்ன்னு சொன்னா ஒண்ணுல இருந்து இன்னொன்னு விளங்குறதுக்கு பேர் கேஸ். அதே மாதிரி ஒரு ஹதீஸ் பாருங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, இப்ப இந்த பழக்கம் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னு கேட்டா, உடம்புல நல்ல திப்பாங்க அரபிகள், நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிடாட்டா கூடங்க உலகத்துல அல்லாஹ் படைச்சிக்கிற உணவுலையே ரொம்ப கலோரி உள்ளது பேரிச்சம்பழம் தான். அல்லாஹ் படைச்சிருக்கிற எந்த உணவை எடுத்துக்கொண்டாலும் அதிகமான கலோரி, ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான கலோரி 2 பேரிச்சம்பழத்துல கிடைச்சு போயிடும். மத்தெல்லாம் சும்மா பழத்தை நறுக்கிறதுக்குள்ளதான். 2 சாப்பிட்டு சாவாம இருக்கலாம். அதனால சஹாபாக்கள் சாவாம இருந்தாங்க, யுத்தத்துக்குலாம் போனாங்க. அது எப்படி சாப்பிட்டு இருந்தாங்கன்னு கேட்க முடியாது. 2 தக்காளி பழத்தை சாப்பிட்டு வாழ முடியாது, 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வாழ முடியும்.
தேவையான கலோரி அந்த சக்திகள் எல்லாம் அந்த 2 பேரிச்சம்பழத்துல கிடைச்சு போயிடுது. அப்ப நல்லா சாப்பிட்டு ரசூலுல்லாஹ் தான் ஏழ்மையா இருந்தாங்களே தவிர அரபுகள் நல்லா தான் இருந்தானுவோ. இந்த சாப்பாட்டு விஷயத்துல அவன் அடிக்க ஆள் கிடையாது. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த அந்த இதுக்கும் சரியா வந்துருது. நம்ம திண்டோம்னா என்ன எல்லாம் பிரஷர் ஆயிருப்பாங்க, அதுவும் வரமாட்டேங்குது அவங்களுக்கு. அது மாதிரி இருக்கு பாருங்களேன். அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த காலத்துல இந்த மண்டையில நடுப்பகுதியில இந்த குழந்தையா இருக்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. குழந்தையா இருக்கும்போது அந்த மண்டை ஓட்டுல அப்படி போயிட்டு வரும். இப்ப நமக்கு நல்லா உறுதியாயிரும். சின்ன குழந்தைகள் பாத்தீங்கன்னா நடு உச்சியில் அந்த ஓடு வந்து மென்மையா இருக்கும், மற்ற பகுதிகளை விட மென்மையா இருக்கும். விரல கொண்டு அமுக்கணும்னா அப்படி உள்ள பள்ளம் உழுவும். பள்ளம் உழுவாமே பார்த்தால கூட தெரியும், இப்படி துடிக்கிறது தெரியுமா? அந்த இடத்த பாயிண்ட கரெக்டா பண்ணி ஒரு ஊசி மாதிரி வச்சு கொம்பு மாதிரி உள்ளிசா வச்சு ஒரு ஓட்டையை போட்டு என்ன செய்வாங்க, இப்படி உறிஞ்சுவாங்க. லேசா புரிஞ்ச உள்ள மூளை வந்துடும். அப்படி உறிஞ்ச மாட்டாங்க, மெதுவா உறிஞ்சி அந்த ரத்தத்தை கொஞ்சம் குறைப்பாங்க. ஒரு 200 மில்லி எடுத்துக்கிற ஊத்திடுவாங்க. ரத்தம் அதிகமா போனா பிரஷர் ஆயிரும் சொல்லி ரத்தத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு வேலையை செய்வாங்க. அந்த ரத்தம் அதிகமான ரத்தம் கொஞ்சம் வெளிப்பட்ட உடனே அப்படியே ஒரு ராகத்தா இருக்கும், சுகமா இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை அன்னைக்கு இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. இந்த நம்பிக்கை அடிப்படையில் அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ரத்தத்தை வந்து வெளியேற்றுறது. உடலில் எக்ஸ்ட்ராவாக நம்மள்ட்ட இருக்கிற ரத்தம் பத்த மாட்டேங்குது, அவங்க திங்கிற தீனுக்கு வந்து ரத்தம் வெளியேற்றுற அளவுக்கு இருக்கும். அப்ப வெளியேற்றுற வேலையை வந்து அவங்க செய்வாங்க. அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்கிறது ஹதீஸ்ல கிடைக்குது. அதல்ல பிரச்சனை. எப்ப செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா இஹ்தஜம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸாயிமுன், நோன்பு வைத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தத்தை அது மாதிரி வெளியேற்றிருக்கிறார்கள். அப்ப ரத்தம் வெளியேறுவதனால நோன்பு முறியலன்னு விளங்கிட்டோம். இந்த ஒரு கொம்பு வச்சு உறிஞ்சி எடுக்கிறதுனால. இப்போ ஒரு ஆளுக்கு ஆஸ்பத்திரியில் அவசரமா சேர்த்தாச்சு, ரத்தம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப நம்ம நோம்பாளி, அதுக்காக நீங்க யோசிக்க வேண்டியதில்லை. நோம்பாளியா இருந்து கொண்டே நீங்க போகலாம். உங்களிடமிருந்து கையில ஒரு ரத்தத்தை கொஞ்சம் எடுப்பாங்க, நீங்க வாட்டு கொடுக்கலாம், உங்க நோம்புக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அதுல இருந்து எடுக்கலாம். இப்ப நேரடியா ரத்தம் கொடுக்கிறதுன்னு வரல, ரத்தத்தை வெளியேற்றிருக்கிறாங்களா இல்லையா? அதே தானே இப்போ நடக்குது. மண்டையில வெளியேறது கையில வெளியேறது, அவ்வளவுதானே. தலையிலிருந்து வெளியேறதுக்கு பதிலாக என்ன பண்ணுது, கையிலிருந்து வேற உறுப்புகள்ல இருந்து வெளியேறுகிறது. அப்ப ரத்தத்தை வந்து வெளியேற்றுவது நம்முடைய ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பை பாதிக்கவில்லை என்றால் இந்த நவீன காலத்தில் வந்து நீங்கள் ரத்தம் கொடுப்பது பாதிக்குமா? இதான் சொல்லுங்க உங்களுக்கு. இந்த ரத்த தானம் இருக்குல்ல ரமலான்ல கூட. ஆனா ஒரு விஷயம் இருக்குது, நம்மெல்லாம் ரமலான்ல நோன்பு வச்சு ரத்தம் கொடுத்தோம்னா டயர்ட் ஆயிடும். அவங்களுக்கு தாங்கும், அரபுகளுக்கு என்ன செய்யும் தாங்கும். நம்ம நாட்டில் எல்லாம் சக்க தானே, சோறு சாப்பிடுறமே அரிசி மாதிரி சத்து குறைந்த ஒரு உணவு வளத்தில் எதுவுமே கிடையாது. கோதுமை திங்கிறவங்க நல்லா இருப்பான். அந்த உணவுகள்ல ரொம்ப குறைந்த சத்து உள்ளது எது? இந்த அரிசி தான். அதை உமியை எடுத்துட்டு உமியோட பார்த்தா சத்து கூட. அப்படி நல்லாவே சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அது ஓகே. அப்படி சாப்பிட முடியாது, அடைச்சிக்கிறோம். நம்ம அரிசியில ஒண்ணுமே கிடையாதுங்கிறாங்க, ஊரு சத்து பெரிய சத்துலாம் கிடையாது. அதனால வந்து இந்த உணவை கொண்டு அப்படிலாம் செய்ய முடியல. அப்படி ஒரு நிலையில பலவீனம் வரும் நீங்க விட்டால் அது ஒரு விஷயம். ஒருத்தனுக்கு தாக்கத்து இருக்கு, சக்தி இருக்குது, கொடுத்துட்டு போற உங்களுக்கு என்ன நோம்பு முடியாது. வழங்குதா கேஸ் வழங்குதா? கேஸ் என்று சொன்னா ஒன்றிலிருந்து அந்த காரண காரியத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இன்னொன்றை வழங்குறது, சம்பந்தமில்லாத வழங்கிடக்கூடாது. ரத்தத்தை வெளியேற்றுறதுக்கு உள்ளதை வந்து உள்ள ஏற்றுறதுக்கு உரியதா அதுக்கு ஆதாரமா காட்டிடக்கூடாது. அப்படி பல விஷயங்களை வந்து நீங்க வேறுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கேஸ் வழங்குதா உங்களுக்கு. இந்த கேஸ்ல வந்து இன்னும் தெளிவாக டிஃபரெண்டா புரிந்து கொள்வதற்காக சொல்றதா இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இரவுல நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது, இரவுல தூங்க போறீங்க, விளக்குகளை அணைத்து விடுங்கள்னு சொன்னாங்க. இரவுல நீங்க படுக்க போனீங்கன்னா விளக்கை அணைத்து விடுங்கள்னு சொல்லிட்டாங்க. விளக்கு அணைச்சிருங்கன்னா என்ன அர்த்தம்? இது மட்டும் சொல்லி இருந்தாங்கன்னு வைங்க, டீப் லைட்டும் போடக்கூடாது, தூங்கும் போது 0 வாட் லாம்பும் போடக்கூடாது, வந்து எந்த விதமான விளக்குகளும் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்துடும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, விளக்கை அணைத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு ஒரு காரணத்தையும் சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? நீங்கள் அணைக்கவில்லை என்று சொன்னால் எலி இருக்குதுல, அது வந்து அந்த திரியை இழுத்துக்கிட்டு போய் ஊட்டையை கொளுத்தி விட்டுவிடும். விளக்கை வந்து கொளுத்தி வச்சுட்டு தூங்குனீங்கன்னா எலி என்ன செய்யும்னா, எலி மண்ணெண்ணெய் விளக்குன்னா எலி கிட்ட வராது, மண்ணெண்ணெய் வாழ பிடிக்காது. அந்த காலத்துல மண்ணெண்ணெய் எல்லாம் கண்டுபிடிக்கல.
அந்த காலத்தில் விளக்கு எரிக்கிறதா இருந்தா நம்ம நாட்டில் விளக்கெண்ணெய் ஊத்துவான், அந்த நாட்டில் வந்து ஆலிவ் ஆயில்னா என்னது, ஜெய்தூன் எண்ணெய்ங்கிறான்ல, அந்த ஜெய்தூன் எண்ணெயை ஊத்தி என்ன செய்வான் அவன், விளக்கு எரிப்பான். அந்த எண்ணெயோட ருசிக்கா போய் இந்த பக்கம் கடிக்கும், கடிச்சு யாராவது வந்து நடமாட்டாங்கன்னு இழுத்துட்டு ஓடும், அந்த பக்கம் நெருப்பு இந்த பக்கம் திரியா இருக்கும், போய் இழுத்து விட்டு கூரை பறந்துச்சோன்னா முத்த குடிசை நாசமா போயிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த எலிகள் வந்து திரியை இழுத்து கொண்டு போய் வீடுகளை எரிச்சு விட்டுரும், அதனால் விளக்குகளை அணைத்து விடுங்க. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு நீங்க இப்ப லேட்டஸ்டா உள்ள லாம்பு இருக்கு பாருங்க, இதை அணைக்க தேவையில்லைன்னு முடிவெடுக்கலாம். விளக்கு அணைங்கன்னு சொன்னாங்க, வெளிச்சத்தில் படுக்க கூடாது அணைக்க சொன்னாங்க, அதுக்கு அணைக்க சொல்லல. எதுக்கு அணைக்க சொன்னாங்க, அதனால் ஏற்படுகிற ஒரு பாதிப்பில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. இப்ப நைட் லாம்பு போட்டு படுத்தா எலி இழுத்துட்டு போயிருமா, அதனால ஊடு எரிஞ்சிருமா? டீப் லைட் போட்டு படுத்து தூங்குறோம், டீப் லைட் இழுத்துட்டு போய் கொளுத்தி விட்டுருமா எலி? ஏற்படாது. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன வழங்கலாம், இந்த விளக்கு போட்டுக்கலாம்னு வழங்கலாம். விளக்கு அணையுங்கள் என்ற ஹதீஸ்ல இருந்து அணைக்காதீங்கிற சட்டத்தை எடுக்கிறோம் பாருங்க. விளக்கு அணையுங்கள்ங்கிற ஹதீஸ், அணைக்க தேவையில்லைன்னு கூட சட்டம் எடுக்கலாம். ஏன் சட்டம் எடுக்கலாம்? அணையுங்கள் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரணம் நம்மளா கண்டுபிடிச்ச காரணம் இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலே தங்கள் வாயினால் சொன்ன ஒரு காரணம், அதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு நச்சா, இதுல இருந்து எடுக்கிற வேற சட்டம் இருக்கு பாருங்க. இப்ப வந்து எலி இழுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணிடும், கொளுத்தி விட்டுரும் சொன்னாங்க. இப்ப ராத்திரில படுக்க போகும்போது உங்கள் கேஸ் அடுப்புகளை எல்லாம் நீங்கள் ஒழுங்காக கலட்டி அதை வந்து ஆஃப் பண்ணி விட்டு தூங்குங்கள், இது மார்க்க சட்டம் என்று நான் இப்ப சொல்ல முடியும். நீங்க சொல்லலாம், அது எங்க இருக்கு, கேஸ் அடுப்பு ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா, சிலிண்டர் வச்சிருந்தாங்களா, சிலிண்டரை மூட சொல்லி ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்க இயலாது. சிலிண்டரை மூட சொல்லாட்டாலும் தீப்பிடித்து எரிவதற்குரிய அந்த காரணங்கள் இருந்தால் அதை சரி பண்ணி கொள்ளுங்கள் வருமா இல்லையா? எலி இழுத்து கொண்டு போய் கொளுத்திருங்கிற வார்த்தையில இருந்து என்ன வழங்கலாம், எதுல எல்லாம் உங்களுக்கு ஆபத்து ஏற்படுமோ, தூங்கும் பொழுது தீயினால் என்னென்ன கேடுகள் வருமோ அதுகளை எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறங்க. நீங்க அடுப்புல வந்து விறகு வச்சு எரிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்களே, ஆனால் அந்த விறகுல ஒரு கங்கு கூட இல்லாமல் அணைத்து விட்டு படுத்து தூங்குங்கள் சொல்லலாம்ல. அதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்குக்கு தான் சொன்னாங்க. விளக்குக்கு சொன்ன அந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு உன்னுடைய சிலிண்டரை ஆஃப் பண்ணு என்று சொல்லலாமா இல்லையா? அடுப்புல தண்ணியை ஊத்தி போட்டு படுன்னு சொல்லி சொல்லலாமா இல்லையா? அது மாதிரி ஒருத்தன் வந்து பத்தி ஒளிச்சு வச்சிருக்கான், அல்லது டாடாய்ஸ் கொசுவர்த்தி வச்சிருக்கான். அடே இந்த கொசுவர்த்தி வைக்கும் பொழுது பக்கத்துல தலையாணி அதெல்லாம் இல்லாம நல்ல ஓரஞ்சாரமா பார்த்து கீழே விழு ஒரு மாதிரி பண்றா, பெட்ஷீட்டுக்கு மேல பட்டி பண்றாடா, அதுல உளுந்து சொன்னா என்ன செய்யும், அது புகஞ்சு அப்படி தீப்பிடிச்சுக்கிறோம்னு சொல்லலாம்ல. அதுக்கு ஆதாரமா அந்த ஹதீஸை காட்டலாம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க, எலி இழுத்து போய் கொளுத்தி விட்டுருந்தாங்க. டாடாய்ஸுக்கு பத்தி வைக்கலாம், இது மேல வைக்கலாமா? வைக்க கூடாது. பலகை மேல வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாது? அது மேலேயே இருந்துதான் புகையும் என்று எந்த கேரண்டியும் கிடையாது. மேலே இருந்துகிட்டு ஸ்டாண்ட்ல இருந்து புகையிறது ஒடிஞ்சு உழுவவும் செய்யும். ஒடிஞ்சு உளுந்துச்சுன்னு சொன்னா, அந்த கங்கு இதுல பட்டுச்சுன்னு சொன்னா, நல்ல காஞ்சி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நமக்கு சரியான முறையில் இல்லைன்னு சொன்னா பத்திக்கிறோம். அதுக்குள்ள ஒரு கம்பளமோ பெட்ஷீட்டோ தலையானையோ இருக்குது, அதுக்கு மேல வைக்கிறீங்க, புகையே உளுந்து சாம்பலே உளுந்துகிட்டு சொல்ல முடியுமா? பத்தியே உழுவும். அப்ப என்ன பண்றது? நீங்கள் அந்த கொசுவர்த்தி வைத்தீர்களே, ஆனால் கீழே ஒரு அலுமினிய தட்டை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் இப்ப உங்களுக்கு சட்டம் சொல்லலாம். அலுமினிய தட்டா கொசுவர்த்தி ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சான்னு கேட்க கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த டாடாய்ஸ் எல்லாம் வந்துச்சான்னு கேட்க முடியுமா? நான் இப்ப சொல்லலாம். ஏன் சொல்றேன்னு கேட்டா, இந்த வழங்குல மூளை இருந்து வழங்கிக்கிறோம்ல, மூளை இருக்கிற யாருக்கு இது ஒரு நான் கேட்கறது தனி ஆதாரமா? இது கியாஸ்னு தனியா பிரிக்கணுமாங்கிறேன். ஆனா ஒண்ணுல இருந்து ஒண்ணு எல்லாரும் அவன் வழங்கிட்டு போயிருவானுங்க. இது மக்களை ஏமாத்துற மூணாவது ஆதாரமா இஜ்மா ஒண்ணு இருக்குதான், கியாஸ் ஒண்ணு இருக்குதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தை பாருங்க, ஒரு ஹதீஸ்ல இருந்துங்க நூற்றுக்கணக்கான சட்டங்கள் இன்னைக்கு வழங்கலாம். ஏன் நல்லா விளங்கணும்? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லையா? எதனால இந்த விவகாரம் வருதுன்னு கேட்டா, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றால் இன்னைக்கு என்ன நடக்கும் என்ற இம்ப்ரூவ்மெண்ட் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ளது மட்டும் அவனுக்கு தெரிந்தால் அவன் இறைவன் இல்ல. இன்றைக்கு என்ன நிலைமை என்பதையும் அவன் அறிந்திருக்க வேண்டும். உனக்கு உள்ள சட்டத்தை அவன் சொல்ல வேண்டும். உனக்கு உள்ள சட்டத்தை உனக்குரிய வார்த்தையில் சொல்லி இருந்தால் அவனுக்கு புரியாது. உனக்கு உள்ள இன்றைய நவீன கண்டுபிடிப்புகளை உனக்கு உள்ள பாஷையில சொன்னாங்கன்னு வைங்க, அந்த காலத்து மக்களுக்கு வழங்கி இருக்குமா? வழங்கி இருக்காது. அதே நேரத்தில் சொல்லாம விட்டா உனக்கு சட்டம் தெரியாம போயிடும். இதுக்கு நான் என்ன செய்து தடுமாறுவேன்.
உனக்கும் தெரியணும் அவனுக்கும் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை அப்படி செலக்ட் பண்ணி தூக்கி போட்டுருவான்ல. அவன் காலத்துல நேரடியா வழங்கிட்டு போயிருவான், உன் காலத்துல உள்ளுக்கு நுழைஞ்சிட்டு போய் வழங்குவேன். பாயிண்ட் வழங்குதா? இப்படி இன்னொரு உதாரணம். ஏன்னா சில உதாரணங்களை வைத்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்களே கியாஸ் பண்ணக்கூடிய ஆளா ஆயிடுவீங்க. இனிமே நான் சொன்ன ஹதீஸ் மட்டும் இல்ல, இதுல இருந்து என்னென்ன விளங்கலான்னு சொல்லி என்ன செய்யலாம், நீங்களே ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யக்லில் காலி ஹீன யக்லி வஹுவ கல்பான். ஒரு நீதிபதி இருக்கிறார், ஒரு ஜமாத் தலைவர் கேஸ் விசாரிக்கிறார். விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அவர் கோபமா இருக்காருன்னு வைங்க, கோபத்தில் இருந்த பொண்டாட்டி சண்டை போட்டு உட்கார்ந்துருக்கார், சரியான ஆத்திரத்தில் இருக்கிறார். அல்ல பையன் ஏதோ கேஸ்ல மாட்டிக்கிட்டான், ஆத்திரத்துக்கு உட்கார்றாரு. இவர் தீர்ப்பு வழங்கின எந்த லட்சணத்தில் இருக்கு? 2 பேர் கேஸ் கொண்டு வர்றாங்க, ஒன்னோட கொண்டு பண்ணிட்டாருன்னு வைங்க, நிரபராதி குற்றவாளி ஆயிரும், குற்றவாளி நிரபராதி ஆயிரும் இல்லையா? அப்ப ஒரு கேஸுக்கு தீர்ப்பளிக்கிறவர் எப்படி இருக்கணும்னு கேட்டா, ஃப்ரீ மைண்டா இருக்கணும். அவர் மூளை ஃப்ரீயா இருக்கணும், எந்த விதமான டென்ஷனும் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு தீர்ப்பளிக்கக்கூடிய எவராக இருந்தாலும் அவர் கோபம் அறையானால் அவர் தீர்ப்பு எழுதக்கூடாது, ஒத்தி வச்சிடணும், தள்ளி வச்சுட்டு போயிடணும், நார்மலுக்கு தான் எழுதணும் என்று சொன்னார்கள். இந்த ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நூத்துக்கணக்கான சட்டங்களை எழுதலாம். ஒரு மனிதன், ஒரு நீதிபதி இருக்கார், 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருந்தார், பயங்கரமா சிறுநீர் கழிக்கணும் போல இருக்குது. உட்கார்ந்தார், சீட்ல உட்கார்றாரு, உட்கார்ந்து என்ன செய்யுது, அவரை மிஞ்சுது அது பாட்டுக்கு. பழமொழி சொல்லுவாங்க, ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க இல்லாதுமாங்க. ஆத்திரத்தை கொஞ்சம் அடக்கிக்கலாம், கோபத்தை இது அடக்க இயலுமா? இது ஒரு அளவுக்கு தான், அந்த பைய நிறையிற வரைக்கும் தான் அடக்க இயலும். அந்த சிறுநீர் பைய இருக்க, அது நிறையிற வரைக்கும் உங்க கண்ட்ரோல். நிறைஞ்சி வெளி டீப்பளை முட்டிக்கிட்டு நினைச்சுட்டு வைங்க, உங்க கண்ட்ரோல் கிடையாது. அப்புறமேல நம்மள மிஞ்சினது. அப்ப என்ன ஆகும்? அந்த நேரத்தில் அவனுக்கு இவன் எந்த வக்கீல் என்ன சொல்றான், அந்த வக்கீல் என்ன சொல்றான், சாட்சி என்ன சொல்றான், ஒரு இலம் அவனுக்கு வழங்காது. அவன் இங்கதான் நிற்பான். கடைசியில் தீர்ப்பளிச்சா என்ன ஆகுறது? 2 பேரும் லைஃப் வீணா போயிடும். அப்ப நாம சொல்றோம், நீ மூத்திரத்தை அடக்கி கொண்டு தீர்ப்பளிக்க கூடாதுடா, மார்க்கம் சொல்லுன்னு சொல்லலாம். அப்படி ஹதீஸுக்கு நீ கேட்க கூடாது. ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு செய்யக்கூடாதுன்னு இருக்கலாம், அதான் மூத்திரத்துக்கும். ஹதீஸ் கேட்டா என்ன சொல்லுவோம்? கோபமா இருக்கும்போது தீர்ப்பளிக்காதுன்னு சொன்னாங்கல்லப்பா, ஆத்திரத்தை அடக்கி கொண்டு நீ தீர்ப்பளிக்காதன்னா மூத்திரத்தை அடக்கி கொண்டு தீர்ப்பளிக்காதுன்னு சொல்லலாமே. அது மட்டுமா சொல்லலாம்? சாப்பிடாம வந்துட்டான், உட்கார்ந்தான் சீட்ல. இவன் எப்படி விசாரிப்பான்? ஏதோ கொண்டாட்ட கோபம் போல இருக்கு, காலையிலும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, ஏதோ கோபத்துல 4 மணிக்கு சீட்ல உட்கார்றான். இவன் என்ன கதிக்காவும்? 4 மணிக்கு சீட்ல உட்கார்றான், இவன் என்ன கதிக்காவும்? பசியில உட்கார்ந்துக்கிட்டு தீர்ப்பளிச்சான தீர்ப்பாவா இருக்கு? அப்ப நீதி வழங்க, அதாவது மனிதர்களுக்கு நீதி கரெக்டா கிடைக்கணும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பர்టిక్యులர் சம்பவத்தில் சொல்றாங்க, கோபமா இருந்தா தீர்ப்பளிக்காத. இதுல எவ்வளவு மேற்று விஷயங்கள் இருக்கு. பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர்கள், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் வருது, அவர் ஒரு பஞ்சாயத்து பண்ணி முடிக்க நினைக்கிறாரு. அவர் தன்னை இயல்பாக இருக்கிற நேரத்தில் தான் அதை கையாளணுமே தவிர, அவருக்கு இயல்புக்கு எதிரான ஒரு காரியத்தில் ஒரு நிலைமையில் அவர் இருந்தாரேயானால் அதை கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும். அது கொஞ்சம் டைம் போட்டுக்கிறணும். பாத்ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகி உட்கார்ந்து கொண்டு 2 இட்லி பிச்சு போட்டுக்கிட்டு அல்ல கோபத்தை அடக்கி கொண்டு என்ன செய்யணும், தீர்ப்பளிக்கணும். இப்படின்னு இந்த ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு, கோபமா இருக்கும் பொழுது நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதே என்ற ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு இது மாதிரி உள்ள எல்லாத்தையும் எடுக்கலாமே. இதான் கியாஸ். கோபமா இருக்கும்போது தீர்ப்பளிக்காதேங்கிறதுக்கு பேரு நஸ்ஸும்பாங்க. நேரடியான கருத்தை நஸ்ன்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய கருத்தை கியாஸ்னு சொல்லுவாங்க. நஸ் என்ன சொல்லுது உங்களுக்கு? நஸ்ல என்ன? கோபமா இருந்தா தீர்ப்பளிக்க கூடாது, இது நஸ். மூத்திரத்தை அடக்கிட்டு தீர்ப்பளிக்க கூடாதுங்கிற கியாஸ். இப்படி நிறைய எடுத்துக்கொள்ளலாம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு சம்பவத்தில் கியாமத்து நாள் வரப்போகுது, உலகம் அழியக்கூடிய நாள் ஒரு நாள் வருது, நம்ம நம்புறோம். ஒரு நாள் அழியும், நெருங்கி கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பெரும்பாலும் வந்துவிட்டது. பெரிய அடையாளங்கள் ஒரு 10 சொன்னாங்க பாருங்க, அதான் இன்னும் வரல. சின்ன சின்ன அடையாளங்கள் அவங்க சொன்னது பூரா இன்னைக்கு நம்ம தாண்டிட்டோம், அது பூரா நடந்து முடிந்து விட்டது. அந்த மாதிரி கியாமத்து நாளுடைய யுக முடிவு நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜால் என்ற ஒரு கொடியவன் வருவான். யுக முடிவு நாள் நேரத்தில் தஜ்ஜால் என்ற ஒரு கொடியவன் வருவான். அவன் இந்த உலகை எல்லாம் ஆட்டி படைப்பான், நான் தான் கடவுள் என்று சொல்லுவான். அவனிடமிருந்து சில அதிசயங்களை கூட அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவான். அதை பார்ப்பவர்களுக்கு அவன் கடவுளாய் இருப்பானோ என்ற சந்தேகம் வரும் என்ற அளவுக்கு அவன் இந்த உலகத்தை ஆட்டி படைக்குவான்.
அந்த கட்டத்துல ஈசா நபி வந்து கொள்வாங்க. அது டாபிக் வேற. அவன் எவ்வளவு நாள் இருப்பான்னு கேட்டா மொத்தமே 40 நாள் தான் இருப்பான். இவனுடைய அட்டகாசம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு நிக்கும்? வெறும் 40 நாட்களுக்கு தான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிவிட்டு அந்த 40 நாள் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க தெரியுமா? 40 நாள்ல ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மாத்திரம் ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும். நல்லா கவனிங்க. 40 நாள் இந்த தஜ்ஜால் வந்து உலகத்தில் ஆட்டம் போடுவான். அந்த 40 நாள்ல ஒரு நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கும் கேட்டா ஒரு வருஷம் அளவுக்கு இருக்குமா. போவே செய்யலாம். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் எவ்வளவு நேரம் எடுக்குமோ அவ்வளவு டைம் எடுக்குமா அந்த ஒரு நாள் கழிகிறது. இன்னும் ஒரு நாள் எப்படி இருக்கும் கேட்டா ஒரு மாத அளவுக்கு இருக்குமா. இன்னும் ஒரு நாள் எப்படி இருக்கும் கேட்டா ஒரு வாரத்தின் அளவு இருக்குமா. மீதி உள்ள 37 நாட்களும் சாதாரண நாளாக இருக்கும். 40 நாள் இருப்பான். 37 நாள் சாதாரணமான நாளா இருக்கும். 38வது நாள் ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும். 39வது நாள் ஒரு மாசம் அளவுக்கு இருக்கும். 40வது நாள் ஒரு வாரம் அளவுக்கு இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, தஜ்ஜால் காலத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கிறோம், நம்ம ஒரு நாள் ஒரு வருஷம் அளவு இருக்குங்கிறீங்கள, அந்த நாளில் நாங்கள் ஒரு நாளுடைய தொழுகையை தொழுதா போதுமான்னு கேட்கிறாங்க. ஒரு நாள் 37 நாள் விட்டுருவோம். ஒரு நாள் நீங்க சொல்றீங்க பெருசா இருக்குங்க, அதாவது 365 நாள் அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நீண்ட நேரங்கள் கொண்ட அந்த ஒரு நாளில் மொத்தமே நாங்கள் 5 வேளை தொழுதா போதுமா, ஒரு வருஷ தொழுகையை தொழுவணுமா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா ஃபக்துரு, அப்படி தொழுவ முடியாது, நீங்கள் கணக்கிட்டு கொண்டிருங்கள், வருஷ தொழுதான் தொழுதாகணும். வருஷத்துல தான் சொல்லணும். இப்ப ஒரு வருஷம், அதாவது ஒரு நாள் ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 6 மாசம் பகலா இருக்கும் அர்த்தம். அதான அர்த்தம். 6 மாசம் இரவாகும் அர்த்தம். அதனால அப்பதானே ஒரு நாள் ஆகும். ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் என்று ஆவதாக இருந்தால் பகல் வந்து 6 மாசம் இருக்கும், இரவு 6 மாசம் இருக்கும், அவ்வளவு நேரம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த 6 மாச பகலுக்கும் சேர்த்து நீங்க என்ன செய்யணும்? 6 மாச தொழுகை தொழுவணும். அதாவது பகல்லே மகரிப் தொழுவணும், பகல்ல இஷா தொழுவணும், பகல்ல சுபு தொழுவணும், பகல்ல தான் லுஹர் தொழுவணும், பகல்ல தான் அசரும் தொழுவணும். எப்படி பண்ணிக்கிறேன்? 24 மணி நேரத்தை கணக்கு பண்ணி இந்த 24 மணி நேரம் 6 மணிக்கு சுபு, 1 மணிக்கு லுஹரு, 5 மணிக்கு அசரு, 6:30 மணிக்கு மகரிபு, 8 மணிக்கு இஷா, மறுபடியும் டைம் தான் ஓடுமே, மறுபடியும் 6 மணி ஆகும், அது பகலா தான் இருந்துகிட்டு இருக்கும். அப்ப இந்த மாதிரி கணக்கு பண்ணி தொழுது கொள்ளுங்கன்ற சொல்லிட்டாங்க. தஜ்ஜால் வரும்போது, இது தஜ்ஜால் வரும்போது உள்ள மேற்று மட்டுமே வழங்கி கொண்டோமே ஆனால் அது நஸ், அது ஓகே. ஆனால் இன்றைக்கு நவீன யுகத்தில் எவ்வளவு பிரச்சனைக்கு தீர்வு தெரியுமா? அந்த தஜ்ஜாலுடைய இந்த ஹதீஸ் வந்து இன்னைக்கு துருவ பிரதேசங்கள்ல வாழ்றாங்க. பல்கேரியா, வட துருவம் பகுதிகளில், பல்கேரியா போன்ற பகுதிகளில் மக்கள் வாழ்றாங்க. அங்க வந்து பனிப்பொழிவுகள் இருக்கும், தண்ணியே இருக்காது, கடலுக்கு மேல பனிகள் படர்ந்து இருக்கும், கடலை ஓட்ட போட்டு மீன் பிடிச்சு திம்பாங்க. அங்க எக்ஸிமோக்கள் சொல்லக்கூடியவர்கள் வந்து கடலுக்கு மேல பாறையா பனியா இருக்கும், அதை குடஞ்சு ஓட்ட போட்டு உள்ள கையை விட்டு மீன்களை பிடிச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரதேசம் இருக்கிறது. ஏன் அப்படி இருக்குது என்று கேட்டால், அந்த பகுதிகளில் 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து நேரடியாக எப்படி சுத்துதுன்னு கேட்டா, பூமத்திய ரேகையிலிருந்து ஒரு 20-22 டிகிரி வடக்கு பக்கம் சாய்ந்து சுத்துகிற காரணத்தினால் ஒரு பக்கம் அந்த உச்சிக்கு பூமத்திய ரேகையில் நடுவுலயே சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா இதை பார்த்து எல்லா பக்கமும் சமமாப்படும். சூரியன் இப்படி இருக்குன்னா இப்படி கிராஸ் எப்படி சுத்துது, அதுதான் போட்டிருப்பாங்க. உலக உருண்டையில பூமத்திய ரேகை தனியா இருக்கு, அப்படி கிராஸ் பண்ணி சூரியன் பூமியுடைய அந்த ஓட்டம் ஒரு தனியா காட்டியிருப்பாங்க உலக உருண்டையை பார்த்தீங்கன்னா. அப்போ 22 டிகிரி சாய்ந்து சுத்துற காரணத்தினால ஒரு 6 மாச காலத்துக்கு வந்து அந்த துருவ பிரதேசங்கள்ல பகலாவே இருக்கும், இன்னொரு 6 மாச காலத்துக்கு வந்து இரவாவே இருக்கும். இப்ப துருவ பிரதேசங்கள்ல நம்ம வாழ வேண்டிய நிலை வந்துச்சுன்னு வைங்க. அப்ப ஒரு வருஷத்துக்கு சேர்த்து நீங்க ஒரு நோன்பு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஒரு நாள் கணக்கு எடுக்காது. அப்படின்னா 6 மாசம் திங்காம இருக்கணும் பகல் புறம் முடியுமா? பகல் புறா இந்த ஒரு லாஜிக் இருக்குதான். ஒருத்த கேட்டான்னு சொன்னா அவ வச்சுட்டு நல்லா வை, ஒரு நாள் எடுத்துக்கிறியா? நோம்புல வச்சு பிடிக்கணும், இருக்கணும். நோம்பு வச்சு பிடிச்சா என்ன ஆகும்? சரி ஒரு நாளைக்கு ஒரு நோம்பு போய் எப்படி வைக்கணும்? 6 மாசம் சாப்பிட கூடாது, பகல் பூரா, ராத்திரி பூரா 6 மாசம் சாப்பிடு இருப்பான அவன். அப்ப அதுக்கு என்ன பண்றது? தீர்வு என்ன? இதுதான் தஜ்ஜால் தான் தீர்வு.
அவன் வரும்போது கணக்கு பண்ற மாதிரி 24 மணி நேரமா கணக்கு பண்ணிக்கிட்டு ஒரு நாள் போச்சு, இது திங்கள், இது சூரியன் இருந்துகிட்டே தான் இருக்கேன், நம்மளா திங்கள், நம்மளா செவ்வாய், நம்மளா புதன் போட்டுக்கிற வேண்டியதான். அப்படி பிரிச்சுக்கிட்டு போயிருக்கேன் பாக்குறாங்க. இப்ப சந்திர மண்டலத்துக்கு நம்ம போயிட்டோம், வாழலாம் கூட சொல்றாங்க. வாழ முடியாது, செயற்கையா வாழலாம், அதுல காத்து இல்லாம வாழ முடியாது. முதுகுல ஆக்சிஜனை கட்டிட்டு போறாங்க, ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஆக்சிஜன் மூலமாக கொஞ்ச நாளைக்கு வாழலாம், ஒரு நாள் 10 நாள் 15 நாளைக்கு வாழலாம்னு வைங்களேன். அப்படி போயிட்டோம். ஒரு முஸ்லீம் ஆம்சாங் பதில் அப்துல் காதர் போயிட்டான். ஆம்சாங் போனான்ல, அதுக்கு பதில் அப்துல் காதர் பிடிச்சி அனுப்பி விட்டாங்க. அவன் எப்படி சொல்லுவான்? சூரியன் மறையணும், உதிக்கணும், மகரிப் எப்படி பார்ப்பான், அவன் இஷாவை எப்படி பார்ப்பான், சூரியன் உச்சிக்கு வந்துருச்சான்னு எப்படி பார்ப்பான். அவன் இருக்க வேற பூமியில இருந்தா எல்லாம் தெரியும். பூமியில இருந்தா தான் சூரியன் உதிக்குதா மறையுதா உச்சில இருக்குதா என்ன லெவல்டு விளங்கும். இவன் பூமியை விட்டு எடுபட்டு சந்திரனுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் எப்படி பண்ணுவான்? கணக்கு பண்ணிட்டு போடா, 24 கணக்கு பண்ணிட்டு செய்ய, ஒவ்வொரு 24 மணி நேரத்தை கணக்கு பண்ணி இதான் சுபுகு இதால நம்ம தொழுவணுமே தவிர, ஒரு வருஷம் இருந்தாலும் சரி ஒரு வருஷ தொழுகையை தொழுது விடலாம். இது எங்க இருந்து வழங்குது? இதுக்கு நேரடியா இருக்கான்னு கேட்டா நேரடியா இதுல இருந்து வழங்காத. உங்களுக்கு தஜ்ஜாலுடைய ஹதீஸ் வழங்க முடியாதா? தஜ்ஜாலை பற்றி பேசுறது நஸ்ஸு, அதுல இருந்து சந்திர மண்டலத்துக்கு வழங்கலாம். செவ்வாய்க்கு போறியா, போடா, நீ செவ்வாய்க்கு போனாலும் இந்த சட்டம் உன்னை துரத்திக்கிட்டு வரும். நீ சந்திரனுக்கு போனாலும் சரி இந்த சட்டம் உன்னை பின்தொடர்ந்து வரும். இஸ்லாமிய சட்டத்திலிருந்து தப்பிக்கோ விடுபடவோ உனக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இந்த கியாஸ் என்பது இன்னும் நிறைய இருக்கு. கியாஸ் அப்படி சுபுகு வரைக்கும் சொல்லிட்டு போகலாம். நிறைய சட்டங்கள் கியாஸ் அடிப்படையில் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். அது சுபுகு வரைக்கும் போகும். இந்த உதாரணங்கள் அறிவுடைய மக்களுக்கு போதும். இது எதுக்கு நீ தனி ஆதாரம் சொல்ற? அது ஹதீஸ் தானப்பா. செவ்வாய்க்கு போனா சந்திரனுக்கு போனா ஒவ்வொரு 24 மணி நேரத்தை ஒரு நாள் என்று கணக்கு பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்வது கற்பனையா ஹதீஸா? ஹதீஸ். அது தனி ஆதாரம் கிடையாது. ஹதீஸில் மறைமுகமாக சொல்லப்பட்டது, நேரடியா சொல்லப்பட்டது தஜ்ஜாலு, மறைமுகமா சொல்லப்பட்டது சந்திர மண்டலம், வட துருவம் தென் துருவம். இப்படி முடிவு எடுக்கலாம்ல? இதை போட்டுக்கிட்டு ஆட்களை குழப்பி அது கியாஸ் கியாஸ் சொன்னாண்டு வைங்க. கியாஸ் எந்த ஹதீஸ்ல ஆதாரம்னு கேட்கணும். கியாஸ் ஆதாரம் நம்ம சொல்ல முடியாது. இந்த சட்டத்தை நீ வகுப்பதற்கு எந்த ஹதீஸ் துணை செய்துன்னு கேட்கணும். அதே நேரத்தில் இபாதத்துகளில் கியாஸ் கிடையாது. ஹராம் ஹலால்கள் கியாஸ் இருக்கே தவிர இபாதத்துகள் இருக்கிற முறைகள். இப்ப சுபுக்கு 2 ரக்காத் தொழுகிறோம், அதனால என்ன செய்யறது? சுபுக்கு 2 ரக்காத்தினால அதே மாதிரி நான் லோஹருக்கு 2 ரக்காத் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி கியாஸுக்கு இன்னொரு முக்கியமான சரத்து என்ன தெரியுமா? நேரடியாக குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லப்பட்ட நஸ்ஸுக்கு முரணாக கியாஸ் வந்துடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இப்படித்தான் செய்யணும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்களே, ஆனால் நீ கியாஸ்ல இருந்து வந்து எடுக்கக்கூடாது. நேரடியா ஒன்றை சொல்லி இருக்கும் பொழுது சுத்தி வளைச்சுக்கிட்டு எடுக்கக்கூடாது. நேரடியா சொல்லப்படாத விஷயத்திற்கு தான் நீங்க கியாஸுக்கு போகணும். நேரடியாகவே ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயமா இருந்தால் ஹதீஸுக்கு போயிட வேண்டியதான். ஹதீஸிலேயே குர்ஆனிலேயே சொல்லப்படாத விஷயமாக இருந்த இந்த கியாஸ் கூடங்க அல்லாவே அழகா அந்த கியாஸ் அடிப்படையில் பேசுறான். எப்படி பேசுறான்னு கேட்டா, ஒரு மக்கி போன எலும்பு ஒருத்தன் எடுத்துக்கிட்டான். யாசீன்ல வரும், யாசீன்ங்கிற அத்தியாயத்தில் 36வது சூறாவுல வருது. மக்கி போன எலும்பை எடுத்துக்கொண்டு வந்து கேட்கிறான், மை யுஹில் இலாம வஹிய ரமீம், மக்கி போனதை உயிராக்குறவன் யார்? மக்கி போச்சுலப்பா, இதை உயிராக்குவன் யார் கேட்கிறான். நான் உயிராக்க வேண்டும் சொன்னால் அது நேரடி பதில். அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? முதல்ல எவன் படைச்சான் அவன் உயிராக்க போட. இந்த எலும்ப முதல்ல ஒருத்தன் படைச்சான்ல, இது 2வதுல படிக்கிறேன்னு இப்ப கேட்கிற நீ. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் படைச்சான் இல்லையா, அவன் உயிராக்குவான் என்று பதில் சொல்லுங்கிறான் அல்லாஹ். இது கூட கியாஸ் தான். ஏற்கனவே ஒருத்தன் இதை படைச்சிருந்தாண்டா இதையும் படைக்கத்தானே செய்வான். உங்களுக்கு கியாஸ் வருதா இல்லையா? அப்ப மறுமையை நம்பக்கூடிய நம்பாத மக்கள் என்ன பண்றாங்க? அது எப்படி அல்லாஹ் நம்மளை திருப்பி படைப்பான்னு கேட்கறாங்கல்ல. அதுக்கு அல்லாஹ் இன்னொரு இடத்துல பதில் சொல்றான், அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ்ஸமாவு பனாஹா வ ரஃபா சம்கஹா வ சவ்வாஹா வ அக்தஸ லைலஹா வ அக்ரஜ லுஹாஹா வல் அர்ல பஅத ذلك தஹாஹான்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு பதில் இப்படி விடுறான் அல்லாஹ். அவன் என்ன கேட்கிறான்? அது எப்படி இறந்தவர்களை உயிராக்குவான்னு கேள்வி கேட்கிறான். அல்லாஹ் கியாஸ்ல அடிக்கிறான் பதில். எப்படி அடிக்கிறான்? அடை உன்னைய படைக்கிறது கஷ்டமா இந்த வானத்தை படைக்கிறது கஷ்டமா? என்னடா கேட்கிற நீ? நான் வானத்தை படைச்சிருக்கிறேன், அதுல இரவு பகலை உண்டாக்கி இருக்கிறேன், தானியங்களை முளைக்க செஞ்சிருக்கேன், எவ்வளவு பெரிய செட்டிங் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை விட்டு என்னை படைக்க கேட்குமான்னு கேட்கிற? இந்த பிரம்மாண்டமான கோள்களுக்கு மத்தியில நீ ஒரு கடுகுக்கு சமமா இருப்பியா? நீ என்னடா என்னை படைக்க முடியுமான்னு கேட்கிற? எதை படைச்சிருக்கிற பாரு, இதான் கியாஸ். ஓ, அதை படைச்சா இதை படைக்கத்தானே செய்வான்.
அதாவது பெருசா சொல்லிட்டா சின்னது அடங்கிருமில்லங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெற்றோர்களை சீ என்று சொல்லாதே. தாய் தகப்பனாரை பார்த்து எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் சீ போ அப்படி சொல்லக்கூடாதான். இதை வச்சுக்கிட்டு நான் சொல்லலாம், பெற்றோரை அடிக்க கூடாதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம்? அட சீன்னு சொல்லக்கூடாது, அடிக்கலாமா? இதான் ஆதாரம். இது சீ சொல்லக்கூடாதுன்னு இருக்கு, அடிக்க கூடாதுன்னு இருக்கா? அடிக்க கூடாதுன்னு தனி ஆதாரம் தேவையில்லை. பெற்றோரை சீ என்று சொல்லக்கூடாது என்று சொன்னால் அதற்குள்ள அடிப்பது அடங்குமா அடங்காதா? தாராளமா அடங்கும். சீ என்று சொல்வது குறைந்த அளவுக்கு தொல்லை தரக்கூடியது, அடிக்கிறது என்பது அதிக அளவுக்கு தொல்லை தரக்கூடியது. குறைந்த தொல்லையை கொடுக்காதன்னா அவனை அடிக்காதன்னா கொள்ளலாமா? நானே ஒரு மனுஷன் சொல்றேன், அவனை அடிக்காத பாக்குறேன், நீ அடிக்க கூடாதுன்னு சொன்ன, அதை குத்திட்டு வந்துட்டாங்க, சொல்ல முடியுமா? நான் போய் சொல்றேன் இவன் அடிக்காத பாக்குறேன், இவன் என்ன செய்யறான்? அறுவாலை தலையை தூக்கிட்டு வந்தான். நீங்க அடிக்காத சொன்னீங்க, அதனால நான் கொத்தி போட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால இதுதான் கியாஸ் விளங்கிக்கிறங்க. இந்த மாதிரி கியாசுகள் இபாதத்துல நஸ்ஸு தெளிவான ஆதாரங்கள் இருக்கும் பொழுது எடுக்கக்கூடாது. இதை புரிந்து கொண்டோமையானால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தானே தவிர மூணாவது கிடையாது. கியாஸ் ஒண்ணு தனியா கிடையாது என்பதை நீங்க என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் குறைந்த நேரத்தில் சொல்ற தலைப்பு இல்ல. இந்த தலைப்பு 3-4 மணி நேரங்கள்ல சொன்னாதான் அந்த முழுமை அடைகிற அளவுக்கு இந்த சஹாபாக்களை பின்பற்றுறது இல்ல, சலபசாலி என்னமோ சொல்றாங்க. அந்த குறிப்புகளை எல்லாம் நான் இப்ப சொல்லல, ஏன்னா அவங்க கிளைமேட் சரியில்லை, அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு, நேரம் முடிந்து விட்ட காரணத்தினால இதோட இந்த டாபிக் இது போதும், அறிவுடைய மக்களுக்கு இது போதும். இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஸைனுல் ஆப்தீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடியெடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 200 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 55690810. மீடியா வேர்ல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள் சில. இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாத முஸ்லிம்கள், இஸ்லாத்தில் இறை நம்பிக்கை, சத்தியமே வெல்லும், சுனாமி, சத்தியம் எது அசத்தியம் எது, வழிகெடுப்பவர் யார், எதிர்ப்பை வென்ற ஏகத்துவம், திருக்குரான் வாழும் அற்புதம், இறுதி நபியின் இறுதி எச்சரிக்கை, வெள்ளிமேடை, தேன் துளிகள், 30க்கும் மேற்பட்ட இடங்களில் நடந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மற்றும் 700க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் PJ அவர்கள் பேசிய சீடிக்கள் கிடைக்கும் இடம் மீடியா வேர்ல்ட், 81 அங்கப்பன் ஸ்ட்ரீட், மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25234685. மொபைல் நம்பர் 9840639706.